நான் உங்கள் மினி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அன்பிளான்டு மேரேஜ் அப்படிங்கிற ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இந்த ஒன் ஷாட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லியும் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ இது வந்து 8K ஸ்பெஷல்லாம் கிடையாது. 8K ஸ்பெஷல் வந்து அடுத்த 3 வீடியோ இருக்குது, ஓகேவா? வீமன் குக் 3 பேர்த்துக்குமே இருக்குது, 3 பேர்த்துக்குமே அடுத்து வரும், ஓகேவா? இது வந்து அதுக்கு முன்னாடி இருக்க வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். சத்தியமாக 8K செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஸோ எவ்வளோ விஷயம் கஷ்டமாக இருந்தாலும் இந்த 8K அப்படிங்கிறப்ப அது லிட்ரலி அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீனாக டிஸ்கிரிப்ஷன்லேயுமே இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு எதெல்லாம் ஓகேனா மட்டும் ஸ்டோரிக்குள்ளே வாங்க, இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எஃப்எஃப் பிடிக்கும்னா மட்டும் பாருங்கள், பிடிக்காட்டி யாரும் பார்க்க வேணாம்ப்பா. நான் யாரையும் சத்தியமாக வற்புறுத்தலை, உங்களுக்கு விருப்பம் நான் மட்டும்தான் பார்க்கணுன்னு ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். அப்புறம் இந்த விஷயம் வந்துட்டு ஐம் சாரி, நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை போகிறேன்னு சொல்லி உன்னை ஸ்டில் ஏமாற்றிட்டே இருக்கேன். எனக்கே உண்மையிலே லிட்ரலி அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இல்லைன்னு நிறைய விஷயங்கள். ஸோ அதனால் லேட் ஆகிட்டேன். ஐம் சாரி. இப்போ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உன்னை கஷ்டப்படுத்தாமல் நான் வீடியோ போடுறேன். அதுக்காச்சும் ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். எனக்கு தெரியும் இந்த வீடியோ பார்த்து அடியே அதையே நீ அங்கே சொன்னேன், நான் கஷ்டம்லாம் பண்ணல, நல்லா தான் இருக்கேன்னு சொல்லுவேன். பட் ஐ நோ, ஐம் சாரி. ஸோ சாரி கேட்கக்கூடாதான். சரி விட்டுரு. இப்போ உனக்கு ரெகுலராக கண்டிப்பாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தா ஒயினுக்கு வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க 2 பேர் கூட சேர்ந்து ஒயின் நல்லா தூங்கிட்டுருக்கா. ஏன்னா இன்றைக்கி வந்து சாட்டர்டே. ஸோ சாட்டர்டே சண்டே 2 நாள் அவங்களுக்கு வந்து லீவ் இருக்குது. ஸோ சாட்டர்டே லீவ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மதியானம் சாப்பிட்டுட்டு சரி டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபேஸ் மாஸ்க்லாம் போட்டு நல்லா பேண்ட் தூங்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்பன்னு பார்த்து ஒயினோட ஃபோன் அடிக்குது. அவள் மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸு கேட்குற சவுண்டு ஒயன் காதலே விளையில. அவள் நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஒயன் எந்திரிடி, ஓன் ஃபோன் தாண்டி அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஒயன் ஒழிக்கிட்டே இருக்கா. பட் ஒயன் எந்திரிக்கவே இல்லை. அவள் நல்லா தூங்குறா. அவள் அட்டன் பண்ணி காதில் வச்சுட்டு ஹலோ ஒயன் எருமை, உனக்கு நான் எத்தனை தடவை ஃபோன் பண்ணுறது? ஷோ என்னெல்லாம் பண்ணி தொலைகிறோ தெரில. நான் உன்ட்டு எப்போ இருந்து ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? நான் 3 இடம் உனக்கு விடாமல் ஃபோன் அடிச்சுட்டு இருக்கேன். அதான் எடுக்கலன்னு தெரியுதுல ப்ரோ. அப்புறம் ஏன் ப்ரோ அவளுக்கு விடாமல் கால் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் சலிப்பாக கேட்குறா. நிமிஷம் சைலண்ட் ஆகிட்டு அது ஃபைனலையா அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கா ப்ரோ, அவளுக்கு கொஞ்சம் எழுப்பி விட்றீங்களா ப்ளீஸ்? சரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒயினை எட்டி ஒரு உத வேணும் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இப்போ என்னத்துக்கு மயத்துக்கு உதச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் திருப்பி அவளை உதச்சிட்டா. அவன்ட்டு சைக்கோ, உனக்கு ஃபோன் வச்சுருந்தாண்டி உனக்கு உதச்சு, நீ ஏன்டி என்ன உதைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் அடிச்சுக்கிறாங்க. வீக்கு அரே ஃபோனை கொடுங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. புடி, உனக்கு ஃபோன் இருந்தால் எழுப்புனேன், எனக்கு என்ன தலையில் தான் உன்னை எந்திரிச்சு உனே எழுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் செம்ம சலிப்பாக ஒயின்ட்ட ஃபோனையும் கொடுத்துட்டா. ஒயின் அந்த ஃபோனும் காதில் வாங்கி வச்சுட்டு எஃபண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஹலோ நான் தாண்டி. ஷோ உனக்கு என்னடா பிரச்சனை? உனக்கு இத்தனை தடவை நான் தான் ஃபோனை எடுக்கலன்னா தெரியலையா உனக்கு? சும்மா நொய்யின்னு எப்பா கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் கத்துறாட்டே வந்து லூஸு என்ன சொல்லி தொலை, வா கோயிலுக்கு போகலாம். ஷோ டென்ஷன் பண்ணாதட்டே, எனக்கே வாரத்தில் 2 நாள் தான் அவங்க லீவ் விட்றாங்க வேலையிலேருந்து, உனக்கு அதுவும் பொறுக்காதாடா போடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வந்து ஃபோன் வைக்க போகிறான். ப்ளீஸ்டி ஒயின் சொல்லல பட்டும் இல்லை, நான் வந்து உன்னை நான் வெளியெல்லாம் கூப்பிட்டு போகிறேன், எங்கேயும் கூப்பிட்டு போவேன் நான், நீ ஃபோனை வை, அதை விட பெரிய நிம்மதியே என் வாழ்க்கையில் எதுவும் கிடையாது. ஒயன் எந்த கோயில் எப்பவும் போல தான் சரி வச்சு தொலை சைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் கத்திட்டே ஃபோனை வச்சுட்டு இப்போ இருக்கான் வேறு கொஞ்சம் நேரம் தான் ஆகுது நான் தூங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் கொஞ்சம் சலிப்பாக எழுந்திரிச்சிட்டு பார்க்குறா. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இவளுக்குல மாதிரி இருக்கணும். ஒரு பையன் ஃப்ரெண்டை கூட பிடிக்காம இருந்தால் நிம்மதியாக இருந்திருக்கலாம் வாழ்க்கையில். அதுவும் சி அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் போயிட்டு அவள் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணு ஃபோன் எடுத்துட்டா. சரி ஒயின் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஃபோனை வச்சுட்டா. அதுக்கப்புறம் ஒயினும் போய் கிளம்பிட்டுருக்கா. ஒயின் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. ஐயோ நானே வாரத்தில் 1 நாள் தான் வீட்டில் இருப்பேன், அன்றைக்கு கூட எனக்கு ரெஸ்ட் இல்லை, 2 நாள் சரி 1 நாள் விடு 2 நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒயினும் போயிட்டு கிளம்பிட்டுருக்கா. அதுக்கப்புறம் ஒயின் கிளம்பி முடிச்சு கொஞ்ச நேரம் கூட அங்கே வெளியே ஒரு கார் சவுண்ட் கேட்குது. வந்துட்டான். கடவுளே மணி 4 தான் ஆகுது. இவன் சொல்லி 1/2 மணி நேரத்தில் நான் கிளம்புனேன், அதுங்காட்டி வந்துட்டான். அஞ்சு கிளம்பிட்டு 10 நிமிஷம் படுக்கலான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் சலிச்சுட்டே போய் அந்த டோர் ஓப்பன் பண்ணால் அங்கே நிற்கிறது தான் க்யூட்டாக சிரிச்சிட்ருக்கான். என்னடா என்னடான்னு கேட்குறேன். அதான் கிளம்பிட்டில வா போகலாம். ஃபோனை சார்ஜ் போட்டிருக்கேன், அதை எடுத்துகிட்டு வரேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு டேவும் வெயிட் பண்ணிட்டுருக்கான். டே வந்து காரை வலிச்சிட்டு வந்து நிற்கிறான். ஒயின் வந்து ஃப்ரண்ட் சீட்டில் ஏறி உட்காந்துட்டு ஏன்டா அப்படி என்னை பாடா படுத்துற, வாரத்தில் 1 நாள் கூட நிம்மதியாக இருக்க மாட்டேங்கிறடா. நாளைக்கு உனக்கு லீவு தானடி. ஷோ ஒன்றெல்லாம் நம்ப முடியாது, நீ நாளைக்கு எதையா தூக்கிட்டு வந்து நிற்ப கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் அந்த சீட்டை லைட்டாக சாய்ச்சிட்டு அப்படியே படுத்துக்கிட்டா. இன்னும் 10 நிமிஷத்தில் எழுந்திரிக்கணும்டி, அப்புறம் திருப்பியே நான் எழுப்புறேன்னு கத்துவேன்.
தூங்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் டேவை பார்த்தா அவ்வளோ சலிப்பாக சொல்கிறான். சரி 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 நான் கூட தூங்குறோன்னு நினச்சி லைட்டாக ஷாக் ஆகிட்டேன். தெரியுது உன் முறக்கட்டையிலே எடுத்துட்டே வந்து கிட்ட சிரிக்கிறான். ரோட்டை பார்த்து ஓட்டு, என்னையவே பார்த்துட்டு போய் விட்டு தொலைஞ்சிடாது, அப்புறம் சாக வேண்டியதேன். வாழ வேண்டிய வயசில் கொண்டுட்டு நீ நிம்மதியாக போயிரு சரியா? சரி 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 ஏன்டி இவ்வளோ டென்ஷன் ஆகிற? நம்ம உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தருவா? ஒரு மயிறு வாங்க வேணாம், என்னை அப்படியே இந்த இடத்துல இறக்கி விட, திருப்பி போய் தூங்கிடுவேன். எனக்கு அதுவே சொர்க்க மாதிரி இருக்கும். என்னவா ஒன்றும் இல்லை போ அப்படிங்கும்போது டேவை வந்து ஒரு வீட்டு வாசலில் காரை எடுத்துகிறான். வயன் பார்த்துட்டு நான் தான் போகணுமா? எடுத்துகிட்டு அழகாக தலையை வர ஆட்டுறான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வயனை வந்துட்டு இறங்கி போகிறான். அங்கே போனோடனே வயன் வந்து காலிங் பெல் அடிக்கிறா. அவள் திருப்பி டேவை பார்த்துட்டு ஏன்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறான். பொடி 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 போகிற அப்படின்னு சொல்லிட்டு வயனை போய் அந்த டோரை நாக் பண்ணுறாங்க. டோர் ஓப்பன் பண்ணுறப்போ ஒரு ஆன்ட்டி தான் ஓப்பன் பண்ணுறாங்க. வயன் அவங்கள பார்த்துட்டு ஹலோ ஆன்ட்டி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவங்க வயனை பார்த்துட்டு எனக்கு என்னடி நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்கள் என்ன சடனாக கோயில் போகலான்னு பிளானு? அதுவா ஆண்டி இன்னைக்கு தான் நீ கிளம்பல, அந்த கோயிலில் செம்ம விசேஷமாக இருக்கும், அது புளிசோறு போடுவாங்க, இதுக்கு மேலே என்ன வேணும்? சரி சரி நான் கூட பிள்ளை சாமி கும்பிட போதோ பொறுப்பான்னு நினச்சிப்பட்டேன். புளிசோறு திங்க போகிறேங்கிற. என்ன பண்ணுறது, நீங்கள் புளி செஞ்சால் புளிசோறு சூப்பராக இருக்கும், ஆனால் உங்களுக்கு தான் வேலை இருந்துகிட்டே இருக்கு, எனக்கு கொஞ்சோண்டு புளிசோறு கூட செஞ்சு தர மாட்டேங்கிறீங்க. அவங்க வயனை பார்த்துட்டு இல்லை வயன் சரி சரி விடுங்க நான் போய் கோயிலே தின்றேன். எதானா அது ஒரு ருசி தானே ஆண்டி. அப்புறம் என்னடி, ஆனாலும் உங்கள் கையால் சரி வாடி தங்களோட சமைச்சு தரேன். இல்லை இல்லை பரவாயில்ல உங்கள் பொண்ணை கூப்பிடுங்க, நான் கிளம்புறேன், டைம் ஆகுது. ஏன்டி புளிசோறு தீர்ந்து போயிருமா? ஆமாம் தீர்ந்து போச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? சரி 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 போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அவங்க பொண்ணு கூப்பிட்றாங்க. அந்த பொண்ணு வர அவள் நல்லா ஒரு லாங் ஷெடி போட்டிருக்கா. வயன் வந்து தமிழில் இருக்க மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கா. அவள் வயனை பார்த்து லைட்டாக சிரிக்கிறா. வயனை சரி ஸ்வாடி அப்படின்னோடனே ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேர் வெளியே வராங்க. அவங்க அம்மா டோர் சாத்திருப்பாங்க. வயனும் அவளை சேர்ந்து கொஞ்சம் தூரம் நடந்து வராங்க. பார்த்தா காரில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். வயன் போயிட்டு ஃப்ரண்ட் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டா. சாரானா வெளியவே நின்றுட்டுருக்கா. அவள் சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கா. வந்து லைட்டாக இதை பண்ணி அவன் பின்னாடி இருக்க டோர் ஓப்பன் பண்ணிடுறான். சாரா வந்துட்டு அந்த பின்னாடி டோர்கிட்ட வந்துட்டு ஃபீ அப்படிங்கிறான். சாரா சாரா ஏறி ரொம்ப பொறுமையாக சொல்லுவான். சாரா வீயை பார்த்துட்டே லைட்டாக முறைச்சிட்டே வந்து பின்னாடி சீட்டில் ஏறி உட்கார்றா. வீ வந்து சாரா பார்த்துட்டு சாரா இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாக்லேட்டை வாங்கி வச்சிருப்பான். சாக்லேட் எடுத்து கொடுக்குறான். சாரா வந்துட்டு எனக்கு ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட் லைட்டாக தள்ளுறான். என்ன சாரா வயன் பார்த்துட்டு டே கொஞ்சம் தூரம் தள்ளி போயாச்சும் அடிச்சுக்கோங்கடா, அவள் வீட்டு இங்கேருந்து பக்கம் தான்டா. சரி இருடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாரா பார்த்துட்டு சாக்லேட் புடிடி, எனக்கு ஒன்று வேணாம். சாரா எனக்கு வேணான்னு சொன்னேன் வி அப்படின்னு சொல்லிட்டு வீ வந்து அதை டக்குன்னு முன்னாடி அடிச்சிருப்பான். அது கண்ணாடியில் பட்டு டப்புன்னு வந்து ரிபேல்ஸ் வந்து கீழே விழுந்துருச்சு. வயன் அப்படியே பார்த்துட்டு எதுக்குடா சாக்லேட்டை தூக்கி போடுற? ஒன்றும் வயன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காரே ஸ்டார்ட் பண்ணிட்டு கார் கொஞ்சம் தூரம் சைலண்ட்டாக போயிட்டுருக்கு. வயன் அவள் பாட்டுக்கு சைடில் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. இங்கே சாராட்ட வந்து வீ வந்து என்னடி அப்படிங்கிற மாதிரி இந்த கண்ணாடியை கண்ணில் கேட்டுகிட்டே இருக்கான். சாரா வந்து வீயை பார்த்து முறைச்சிட்டு நீ சும்மாரு நான் எத்தனை தடவை சொல்கிறதுன்னு சொல்லிட்டு சண்டை கட்டிகிட்டே இருக்கா. சின்னடி ப்ளீஸ்லான்னு சொல்லி தானே கூப்பிட்டேன், ஒன்று மயிறு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரா செம்ம கடுப்பில் சிக்னலை திட்டிகிட்டே இருக்கா. வந்துட்டு என்னன்னு கேட்டுகிட்டே இருக்கான். ஸோ ஒரு வழியாக அந்த கோயிலுக்கும் போயாச்சு. போனோடனே வயன் வந்து இறங்கிட்டு வேமா வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து முன்னாடி போகிறா. வந்து சாரா டோரை ஓப்பன் பண்ணிடுறா. சாரா வந்து இறங்க போகிறான். அவன் டக்குன்னு அப்படியே காரில் பிடிச்சிட்டா. அவளை வெளில தள்ளிட்டு அவனு ஏறி உட்காந்துட்டான். இப்போ எதுக்கு ஏறினேன், உனக்கு என்னடி பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் வந்து நான் இறங்கி போயிடுவேன். சாரா என்னம்மா நான் என்ன நினச்சிட்ருக்க? சாரா இப்போ எதுக்கு சண்டை கட்டுற? இல்லை எனக்கு புரியல, எப்போ பார்த்தாலும் காரில் முன்னாடி சீட்டில் அவளே தான் உட்காரணுமா? சாரா இது இத்தனை நாளாக நடக்கிற நார்மலான விஷயம் தான். இல்லை அது நார்மல் தான், அது உனக்கு லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் சரியா? நானும் பார்க்குறேன் எப்போ பார்த்தாலும் இதே விஷயத்த தான் பண்ணுறான். நான் வந்தனாலும் அவன் முன்னாடி தான் உட்காரான், இல்லைனாலும் முன்னாடி தான் உட்காரான். இதில் உனக்கு அத்தை பொண்ணு வேறு ஞாபகம் இருக்குல்ல? சாரா அதெல்லாம் நாங்கள் பொருட்படுத்தவே இல்லை சாரா, நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு நல்லா தெரியுது. ஆனால் எனக்கு என்னமோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தானா டவுட்டாகவும் இருக்குது. சாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறான். ரொம்ப தான் பண்ணுறீங்க, நானும் பார்க்குறேன், எப்போ பார்த்தாலும் முன்னாடி சீட்டில் மேடம் தான் உட்காராங்க, நீங்கள் மேடம் கூடயே தான் பேசுவீங்க, எதுக்கு என்ன லவ் பண்ணுற? சாரா நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது, அது ஈவன் உனக்கும் தெரியும், எனக்கு தெரியும்னா எவ்வளவு என்னை அக்செப்ட் பண்ணிட்டே இருக்க சொல்கிற? சாரா அப்படி இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சாராட்ட பேசிகிட்டே இருக்கான். அவளும் கொஞ்சம் கடுப்பாகி கத்திகிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இறங்கிட்டாங்க 2 பேரும் காரை விட்டு. ஏன்னா ரிட்டன் வந்து ஒயனே காரை டோர் தட்டியிருப்பா. நம்ம வந்து 1/4 மணி நேரத்துக்கு மேலே அதில் எவ்வளோ நேரம்டா பேசுவீங்க அப்படிங்கிற மாதிரி தட்டும். சாரா அப்பையும் வீயை பார்த்து முறைச்சிட்டு போய் கதவை திறந்து இறங்கு. சாரா இப்போ தானே சண்டையை முடித்தோம், நான் உன்னை போன்னு தான் சொன்னேன், நான் எதுவுமே சொல்லலை. சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து இறங்கிட்டு சாரா கை கொடுக்குறான். எனக்கு இறங்க தெரியும். சாராமா
புடி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கை கொடுக்குறான். ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. வைன் கொஞ்சம் முன்னாடி போயிட்டுருக்கா. சாரா வியை பார்த்துட்டே இருக்கா. வி வந்துட்டு என்னடி ரிட்டன் போகிற பேச்சு நான் உட்காரப்பே இல்லை அப்பயும் ஒயின் தானா? சரி தாயே நீயே உட்காந்துக்கோ சரியா? இல்லை இல்லை வேணாம், ஒரு இடத்த பிச்சை போடுற அளவுக்குலாம். சாரா சரி சரி உங்கப்பா ரிட்டன் போகிறப்ப சத்தியமாக நான் மட்டும் தான் உட்காருவேன். சத்தியமாக உட்காந்து செம்ம டென்ஷன் ஆயிடுவேன். வி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வி வந்து சாரா காம் டவுன்லாம் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அதுக்கப்புறம் 2 பேர் நடந்து வந்துட்டுருக்காங்க. சாரா வந்து வி கையை பிடிச்சிட்டு வியை பார்த்துட்டு எப்படா கல்யாணம் பண்ணிக்க போகிற ஏண்டி அதுவா அவன் ஒரு டைம் சொன்னான், இந்த கார் வாங்கினப்ப நாங்கள் இப்படிலாம் பேசணும், அவனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அவன் ஒய்ஃபை மட்டும் தான் முன்னாடி உட்கார விடுவேன். அவ்வளோ அதே மாதிரி தான் பண்ணுறான். ஸோ நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், அப்போ தான் நான் காரில் முன்னாடி உட்கார முடியும். ஏண்டி நீ முன்னாடி உட்காரதுக்காக கல்யாணம் பண்ணணுமா? அப்புறம் சார் என்ன பண்ணலான்னு இருக்கீங்க என்ன கல்யாணம் பண்ண? ஒன்று தாண்டி பண்ணணும், 2 வருஷம். வி சார் ப்ளீஸ்டி தாங்க 2 வருஷம் கொஞ்சம் செட்டில் ஆகிட்டா அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன். உங்கள் அப்பாவே ஆல்ரெடி நல்ல பிஸ்னஸ் தான் பண்ணுறாரு, அதை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ தனியாக வேலைக்கு போயிட்டு 2 வருஷம் கல்யாணம் எதுக்குடா இதெல்லாம்? நீ இப்போயும் உங்கள் அப்பா பிஸ்னஸை கையில் எடுத்துட்டா நம்ம டக்குன்னு கல்யாணம் பண்ணிடலாம்ல. இங்கே பாரு சார், அது அப்பாவோட பிஸ்னஸ், நீயே சொல்கிறீல, எனக்குன்னு ஏதாச்சும் கையில் வேணும் இல்லடி. ஏதோ ஒன்று சொல்லு, ஆனால் எங்கள் வீட்டில் பேசுகிற வரைக்கும் தான் உனக்கு டைம் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீ ஓகே சொல்லிட்டு இருக்கான். ஸோ 2 பேரும் அந்த சாமி கும்பிட்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. நீங்களே நின்று சாமி கும்பிட்டுருக்கீங்க. அந்த கோயில் அவ்வளோவா கும்பல்லாம் இருக்காது. அது இல்லாமல் அது ஊரை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்க கோவில் தான். கோயில் ரொம்ப கும்பலே இருக்காது. அங்கே வந்துட்டு அந்த சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம்லாம் கொடுப்பாங்க. அவங்களே கொஞ்சம் தான் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வரது ரொம்ப கம்மியான கும்பலாக தான் இருக்கும். பையன் வந்து சாமி கும்பிட்டுட்டு கண்ணை திறக்கிற அவளுக்கு முன்னாடி வந்து ஒரு பையன் அழகாக நின்றுட்டு இருக்கான். வைன் அவனை லைட்டாக பார்த்துட்டு இந்த கோயிலில் எவ்வளோ அழகான பசங்களா, யார் அவங்க 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி 2 பேர்த்து பார்க்குறாங்க. நிற்கிறது 2 பசங்க. ஃபஸ்ட்டு கண்ணை திறந்து ஒரு பையனை பார்த்துருப்பேன், அதுக்கப்புறம் இன்னொரு பையனையும் பார்த்துட்டு நம்ம ஊரில் கூட இவ்வளோ அழகான பசங்க இருக்க மாட்டாங்க, அது இந்த கோயிலில் அப்படின்னு சொல்லிட்டு வைன் யோசிச்சுட்டே வந்து 90 வைக்கிறான். அதுக்கப்புறம் அவையும் அவளும் சாராவும் 90 வச்சு முடிச்சிருப்பாங்க. வைன் வா அங்கே போகலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் முன்னாடி போகிறாங்க. வைன் பின்னாடி வந்துட்டுருக்கா. சாரா வைனை பார்த்துட்டு இப்போ கூட நீ எவ்வளோ உங்க கூட தான் கூப்பிடணுமா? நம்ம தானடி கூட்டிகிட்டு வந்தோம், அதனால தான் சரி வான்னு சொன்னேன். ஏன் ஒரு 10 நிமிஷம் அவள் உட்காந்தா நம்ம கிட்ட உட்காரக்கூடாதா? அவள் தான் நமக்கு ஸ்பேஸ் கொடுப்பாளடி. அப்படி என்னடி சொல்லு சொல்லு வைன் தானே வாயில் வந்துச்சு. சாரா அப்படி இல்லை தானே என்னடி எப்படின்னு சொல்லிட்டு அந்த வைன் அப்படிங்கிற வார்த்தை தான் வர வந்துச்சு. டக்குன்னு சாரான்னு மாற்றிக்கிட்டா. பா அப்படின்னு சொல்லிட்டு சாரா வந்து போகிறா. வி வந்து ஐயோ ஏன்டா அப்படி நீயே வாயை கொடுத்து மாட்டிக்கிற அப்படிங்கிற மாதிரி அவனே மடையில் ஒரு அடிஷ் சாரா 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 பின்னாடியே போயிட்டுருக்கான். வைன் அப்படியே வியை பார்த்துட்டு எப்போ பார்த்தாலும் வேத வாக்காட்டும் ஒழிச்சுட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து சிரிச்சுட்டே வந்து அப்பா நல்ல வேலை நமக்கு ஒரு ஆள் இல்லை, இல்லைன்னா நம்மளும் இப்படி தான் குடும்பப்படுத்திருப்போமோ. ஆனால் வி ரொம்ப பாவம் தான். வேறு ஏதாச்சும் நல்ல பொண்ணை பற்றி சூஸ் பண்ணியிருக்கலாம். இந்த சாரா அவனை போட்டு பாடா படுத்துறா. ஃபோன் பண்ணி எடுக்கலை, செத்தாவேன், சங்கூதிருவா ஃபோன்லேயே அந்த கற்றுவா. பையன் பாவம் ரொம்ப மாட்டிட்டு தவிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வைன் வந்து அவங்க 2 பேர்த்தையும் பார்த்துட்டு இருக்கா. அவங்க 2 பேரும் வந்து நேராக அங்கே ஒரு குளம் இருக்குது. அவங்க 2 பேரும் அமைதியாக போய் அந்த குளத்துக்கிட்ட உட்காந்துட்டாங்க. வைன் வந்து அந்த கோயிலை சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கே பிரசாதம் கொடுத்துட்ருக்காங்க. அங்கே போய் அவளுக்கு மட்டும் வாங்கிக்கிட்டா. அவங்க 2 பேரும் தான் சின்சியராக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்களே, சரி எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு மட்டும் வாங்கிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு அங்கேயே கை கழுவிட்டாங்க. தண்ணி இருக்குன்னு கழுவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் மேலே இருக்கும். அவளுக்கு போர் அடிக்குது. அந்த சைடு நிறைய பேர் நடந்து போயிட்டே இருக்காங்க. வைனும் பார்க்குறா எவ்வளோ நேரம்டா அப்படிங்கிற மாதிரி. அந்த குளத்தை பார்க்கும்போது வைனுக்கு வந்துட்டு அங்கே போய் உட்காரலாம், போனால் ஒரு வேளை அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குமோ, நல்லா இருக்காது, நம்ம என்னத்தை போய் டிஸ்டர்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வைனை சைலண்ட்டாக அந்த குளத்துக்கிட்ட போகிறோம். அவங்க 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து சாரா நார்மல் ஆகிட்டா. ஒரு 10 நிமிஷம் வீட்டை பேசினா நார்மல் ஆயிடுவோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் அச்சுக்கு புச்சுக்கும் சண்டையாக தான் நடந்துகிட்ருக்கும். அவங்க 2 பேர் நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. வைன் போய் அவங்களுக்கு இந்த சைடு குளத்துல போய் அமைதியாக உட்காந்துட்டு குளத்துக்குள்ள காலை விட்டு நினச்சி அவள் பாட்டுக்கு காலை நினச்சிட்டு உட்காந்துருக்கா. அவங்க 2 பேர் வந்து பேசிட்டு எந்திரிச்சிட்டாங்க. வைன் உட்காந்து காலை நினச்சிட்டு இருந்திருப்பாள். அவள் பின்னாடி யாரோ நிற்கிற மாதிரி இருக்குது. பட் அவள் ஃபீல் பண்ணாமல் சைலண்ட்டாக காலை ஆட்டிகிட்டே இருக்கா. வி வந்துட்டு அப்படியே வைனை பார்த்துரு பின்னாடி நிற்கிறான்னு அப்படியே எரும மாடு மாதிரி உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லி அவன் மனசில் நினச்சிட்டு வைன் அடிச்சுட்டு வைன் எந்திரிக்கிறா. எந்திரிச்சு வாடி, ஒரு 10 நிமிஷம்டா வாடி அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிக்கிறான். வைன் இவன் ஏன் பல்ல கடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக திரும்பி பார்த்தா பின்னாடி 2 பசங்க நின்றுட்டு இருக்காங்க. அதாவது இந்த சாமி கூட்டப்பா பார்த்தாலும் அந்த 2 அழகான பசங்க. வைன் நிமிஷம் இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்க ட்ரை பண்ணுறான். அந்த எந்திரிச்சுன்னா டக்குன்னு கால் வலிக்கு இருக்கும். வைன் வந்து ஒரு நிமிஷம் கால் ஸ்லிப் ஆகி விழுக போகிற மாதிரி போயிடா. வி வந்துட்டு பார்த்துடி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வி பிடிக்க போகிறான். சாரா வந்து டக்குன்னு வியோட கையை பிடிச்சிட்டு இரு அப்படின்னு சொல்கிறங்காட்டி அந்த வைன் முன்னாடி நின்றுது பண்ணல. அந்த பையன் டக்குன்னு அப்படியே வைனோட கையை பிடிச்சிட்டான். வைன் அப்படியே அவனை பார்க்குறான். வைனுக்கு ஒரு நிமிஷம் ஷாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கில் பார்க்கும். வந்து வி வந்துட்டு கண்ணை எங்கடி வச்சிருக்க
அது அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வந்துட்டு ஒரு நிமிஷம் அது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி கையை பிடிச்சிருக்க பையனை பார்க்குறான். அவன் அப்படியே ஒயினை வந்து அசால்ட்டாக அந்த ஒரு கை பேலன்ஸில் நிமித்திட்டான் ஒயினை பார்த்துப்போங்க. ம் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் லைட்டாக தேங்க்யூ மட்டும் சொல்லிட்டு அவனை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணியிருப்பா. அந்த 2 பசங்களுமே ஒயினை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஒயினும் அவங்கள பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அவள் ஏறி வரவே வந்து ஒயினை திட்டுறான். கண்ணு தெரியாதா குருட்டுக்க போதியா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒயின்ட்டு ஏடா தெரியாமல் தானடா விழ போனேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே போகிறா. சாரா வந்துட்டு அமைதியாக இருறா அவனை விழுந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு அவனை சொல்லிட்டே போகிறான். பட் வீ கேட்கவே மாட்டேங்கிறா. அறிவு இருக்கா இல்லையான்னு கேட்டுட்டு வந்துட்டு இருக்கான். ஒயினும் திட்டு வாங்கிட்டே முன்னாடி போகிறா. வீ வந்துட்டு அப்படியே சொல்லிகிட்டே இருக்கோம். சாரா வந்துட்டு முஷி நீ வந்து தொலைறியா அப்படின்னு சொல்லிட்டு வீ கையை பிடிச்சி கொஞ்சம் முன்னாடி இழுத்துட்டு போயிருப்பா. ஒயின் கொஞ்சம் தூரம் போனவன் திரும்பி அந்த 2 பசங்களையும் பார்க்குறா. அவங்க 2 பேரும் தாண்டிக்கிட்ட போயிட்டு ரிட்டன் அதே இடத்துல உட்காந்துருப்பாங்க. அதில் ஒரு பையன் மட்டும் திரும்பி ஒயினை பார்க்குறான். ஒயின் அவனை பார்க்கும்போது அவன் ஒயினை பார்த்து லைட்டாக சிரிக்கிறான். அந்த கை கொடுத்துருப்பான்ல அந்த பையன் தான். ஒயினை அவனை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அழகாக தலையை மட்டும் லைட்டாக தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி பவ் பண்ணும்ல அந்த மாதிரி பவ் பண்ணிட்டு சிரிச்சிட்டே முன்னாடி போயிருப்பா. அந்த பையன் ஒயினை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். இன்னொருத்த அவனை பார்த்துட்டு என்னடா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காங்க. 3 பேர் வந்து காருக்கிட்ட வந்துட்டாங்க. ஒயின் வந்து முன்னாடி டோரை ஓப்பன் பண்ணுறங்காட்டி சாரா வந்துட்டு ஒயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் நிமிஷம் அந்த டோரில் கை வச்சிருப்பேன். அப்படியே நிறுத்திட்டு சாராவை பார்க்குறா. சாரா ஒயினை பார்த்துட்டு நான் முன்னாடி உட்காறேன் அது அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வந்து வீயை பார்க்குறா. வீ வந்து காருக்குள்ளே உட்காந்துருப்பான். அப்படியே சைலண்ட்டாக 2 பேர்த்தையும் மாற்றி பார்த்துட்டு இருக்கான். சாரா வந்துட்டு நான் உட்காரேன்னு சொன்னேன். ஒயின் திருப்பி வந்து நிமிந்து அவள் வீயை தான் பார்க்குறா. வீ பட் என்ன பதில் சொல்லணும் தெரியாம அவன் முழிச்சிட்டு இருக்கான். ஒயின் வந்து அந்த கதவுல கை வச்சிருப்பால அதை டக்குன்னு சாரா ஒரே தட்டு. ஒயின் நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறா. இவள் கையை தட்டு விட்டாளேன்னு சொல்லிட்டு அவள் டக்குன்னு அவள் பாட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போய் உட்காந்துட்டு வீயை பார்க்குறா. வீ வந்துட்டு என்ன சொல்கிறேன்னு தெரியாம ஒயினை பார்க்குறான். ஒயின் வந்துட்டு சாராவை பார்த்துட்டு சாரா நான் எப்பவுமே முன்னாடி தான் உட்காருவேன். அதுக்கு என்ன ஒயின் பண்ண முடியும்? இன்னைக்கு ஒரு நாள் பின்னாடி உட்காரலாமே ஒரு தப்பு இல்லையே. சாரா அது நான் முன்னாடி உட்காருன்னு சொல்கிறேன். அதை தான் நானும் சொல்கிறேன். ஏன் பின்னாடி உட்காந்தா என்ன நான் கேட்குறேன். ஒயின் அப்படியே வந்துட்டு வீயை பார்க்குறா. வீ வந்துட்டு சாரா அப்படிங்கும்போது சாரா வீயை பார்த்துட்டு இப்போ என்ன நான் முன்னாடி உட்காரக்கூடாதுங்கிறியா? அப்போ நான் இறங்கிக்கவா? சாரா அப்படி இல்லடி. சரிப்பா நீங்களே ஒயினை முன்னாடி உட்கார வச்சுக்கோங்க. நான் எதுக்கு உங்கள் காரில் ஃபஸ்ட்டு ஏறணும்? நான் இறங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரா வந்து டக்குன்னு இறங்க போகிறா. வீ வந்து கையை பிடிச்சிட்டு சார் ஏன் சாரா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சாராவை பார்த்து கேட்குறான். வீ வந்துட்டு ஒயினை பார்க்குறான். ஒயின் பார்த்துட்டு நான் வரல வீ நீ கார் எடு. ஒயின் அப்படிங்கும்போது சாரா வந்துட்டு அவள் தான் வரலங்கிறாள் கார் எடு சாரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒயினை பார்க்குறான். ஒயின் பார்த்துட்டு நீ கார் எடுவி நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வீ லைட்டாக பெருமூச்சு விட்றான். ஒயின் பார்த்துட்டு இருக்கா. சாரா வந்துட்டு காரை எடுன்னு சொன்னேன் வீ சரி அப்படின்னு சொல்லிட்டு வீ வந்து காரை எடுத்துகிட்டு போயிட்டான். ஒயின் அப்படியே கையை கட்டி நின்று அந்த காரையே பார்த்துட்ருக்கா. அந்த கார் ஒயினை கிராஸ் ஆகி போகுது. ஒயினுக்கு நிமிஷம் டென்ஷன் ஆகுது. விட்டுட்டு போகிறான்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இவங்க எல்லாம் நம்பி வந்தவங்கிற மாதிரி அவ்வளோ கடுப்பு வருது. அவள் அப்படியே அந்த கடுப்புலேயே நடக்க ஆரம்பிக்கிறா. கொஞ்சம் தூரம் போகிறா. அவள் அப்படியே வந்துட்டு இந்த சைடு அந்த சைடு திரும்பி பார்க்குறா. இந்த சைடு இருந்துச்சு வீ கார் வந்துருமான்னு. ஆனால் வீ கார் வரவே இல்லை. அது இல்லாமல் அந்த கோயில் காரில் போனாலே 3/4 மணி நேரம் ட்ராவல். ஊருக்கு ஃபுல் அவுட்டர். ஒயின் நடந்து போகணும். இப்போ ஒயின் அதெல்லாம் யோசிச்சுட்டே வந்து பொறுமையாக நடக்கிறா. அவளுக்கு அவ்வளோ கோவம் வருது. ஏன்னா வீ வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த கார் வாங்கினப்போ ஒயின்ட்ட ப்ராமிஸ் பண்ணியிருப்பான் இந்த காரில் முன்னாடி நீ மட்டும்தான் உட்காருவேன்னு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வேணா என் ஒய்ஃப் உட்காருவா. அது வரைக்கும் எப்போவுமே நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ஒயினுக்கு ஒரு ப்ராமிஸ்லாம் பண்ணியிருப்பான். ஒயின் வந்து அதெல்லாம் வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருப்பாள். இப்போ என்னன்னா அவள் காரை எடுங்கிறா. இவனும் எடுத்துகிட்டு போயிட்டான். அப்படிங்கும் ஒயின் கொஞ்சம் செம்ம காண்டு தான். ஒயின் வந்து இந்த காண்டிலே பொறுமையாக நடந்து போயிட்டுருக்கா. அப்படியே பார்த்தா அவங்க வந்ததே ஈவினிங். கோயிலுக்கே ஒரு 5 மணி போல் வந்திருப்பாங்க. இங்கே 1 ஹவர் இருந்திருப்பாங்க. 6 மணிக்கு தான் கிளம்பியிருப்பாங்க. ஒயின் 1/2 hour நடந்திருப்பான். மணி 6. ஃபுல்லாக இருட்டிருச்சு. அது வேற காட்டு வழி. ஒயினுக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. இப்படி விட்டுட்டு போயிட்டான்லங்கிற மாதிரி. அவ்வளோ சுற்றி வீ எந்த சைடாச்சும் இந்த வருவான் மனசு வரும். அவன் விட்டுட்டு போக மாட்டான். எதாச்சும் நிற்பான் அப்படிங்கிற மாதிரி பிள்ளை ஒரு நம்பிக்கையோடு தேடுது. பட் வீக்கார் அங்கே எங்கனையுமே இல்லை. ஒயினுக்கு செம்ம டிசப்பாயின்மெண்ட் தாண்டி விட்டுட்டு போயிட்டான்ல அவளை கூட்டிகிட்டு. அவ்வளோதான். என்னதான் இருந்தாலும் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் முக்கியம். ஒயின் என்ன கேர்ள் ஃப்ரெண்டா? அவன் அத்தை பொண்ணு அண்ட் அவனோட ஃப்ரெண்ட். அவ்வளோதான். நீ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் தான் மனசுக்குள்ளேயே அவளே திட்டிகிட்டே வரா. அடுத்தவங்களை நம்பி வந்தினா உனக்கு இதுதான் நிலமை அப்படிங்கிற மாதிரி அவளே நினச்சிட்டே வந்துட்டுருக்கா. அப்படியே ரொம்ப நேரம் ஆகுது. இப்போ மணி வந்து 7:15 ஆயிடுச்சு. ஒயின் ரொம்ப தூரம் நடக்க திரும்பி ஒரு 2 நிமிஷம் நிற்க ஒரு 1/4 மணி நேரம் நிற்க அந்த மாதிரி நின்று தான் வந்துட்டுருக்கா. அவளால் ரொம்ப தூரம் நடக்கவே முடியல. காலே வலிக்குது. ஒயினுக்கு அந்த கோபத்தோட செம்ம டென்ஷன் ஆகுது. அழுக வருது. எல்லாம் வருது. அதை தாண்டி நமக்கு என்னென்னமோ பண்ணல அந்த ஃபீல் இருக்கும் அவளுக்கு. அப்படியே நடந்து வந்துட்டுருக்கா. ஒரு வழியாக ஊருக்குள்ள வந்துட்டா. அவள் இன்னும் அவள் வீட்டுக்கு போக 20 நிமிஷத்துக்கிட்ட நடக்கணும்.
நீ எவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வந்து அப்படியே ஊர் அவுட்டர்லேருந்து கொஞ்சம் என்ட்ரு ஆகும்போதே பார்த்தா அங்கே ஒருத்தர் உட்காந்துட்டு பைத்தியம் மாதிரி உளறிட்டே இருக்காரு. ஒயனுக்கு அவரை பார்க்கும்போதே கொஞ்சம் பயமாக இருக்குது. அவர் உளறிட்டே வந்துட்டு ஒரு விஷயம் ஒயனை பார்க்கும் அப்படியே நின்றுட்டு அப்படியே ஒயனையே பார்த்துட்ருக்காரு. ஒயன் அவரை பார்த்துட்டு இவர் என்ன புலம்பிட்டு தானே இருந்தார், ஏன் நம்மளை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒயனை கல்ப் பார்க்குது. ஒரு நிமிஷம் அப்படியே நின்றுப்பா. அவர் அப்படியே ஒயனையே குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்காரு. ஒயன் நடந்து போ, இதுக்கு மேலே நிற்காத, சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வந்து வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறா. அந்த புலம்பிட்டே இருந்தாலும் அவரு ஒயின் பின்னாடியே வராரு. ஒயனுக்கு நிமிஷம் பயமாயிடுச்சு. ஐயோ இவன் ஏன் வராரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒயனுக்கு நிமிஷம் அந்த நடக்கும் போதே அந்த கால்லாம் ஷேக் ஆகுது. வயன் 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 அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ள அது சொல்லிகிட்டே இருக்கா. வயன் ஓடிடு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. வயனு கொஞ்சம் வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறா. அந்த ஆள் வயன் பின்னாடி கொஞ்சம் வேகமாகவே வராரு. வயனுக்கு செம்ம பயம், அப்படியே ஓடிடலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஓட ஸ்டார்ட் பண்ணுறான். அந்த ஆள் ஒயனை துரத்துட்டே வராரு. ஒயன் பயத்தில் பயங்கரமாக ஓடுறான். அந்த சைடு யாருமே இல்லை. ஒயனுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. அவள் கண்ணிலேருந்து கடகடன்னு தண்ணி வருது. அந்த பயத்தில் கூட அவளுக்கு வீயை தான் திட்டணும் தோணுது, விட்டுட்டு போயிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த பயத்திலே பிள்ளை குடு குடு குடுன்னு ஓடுது. ஒயின் வந்து அவர் பின்னாடி வரதை பார்த்துட்டே வந்துட்டு முன்னாடி ஓடுறதுல வேகமாக போய் ஒருத்தர் மேலே இடிச்சிருப்பா. ஒயின் லைட்டாக பார்க்கும்போது அவங்களோட செஸ்ட்டு தான் தெரியுது. வந்து ஒரு டார்க் ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருக்காங்க. ஒரு நார்மலாக ஒரு ஜீன், பட் லைட் ஸ்கை ப்ளூ கலர் ஜீன் மாதிரி இருக்கும்ல, அந்த ஸ்கை ப்ளூ கலர் ஜீன் மாதிரி போட்டிருக்காங்க. அந்த ஷர்ட்டில் ஃபஸ்ட்டு 3 பட்டன் ஓப்பனாக இருக்கனால அவன் நேராக போய் அந்த செஸ்ட்லேயே அடிச்சிருப்பா. அவளுக்கு நேராக பார்க்கும்போது அந்த செஸ்ட் தான் தெரியுது. அந்த பர்சன் வந்து டக்குன்னு ஒயினோட கையை பிடிக்கிறாங்க. ஒயின் இருந்த பயத்தில் இன்னும் நிமிஷம் பயப்படுறா. பட் அவங்க ஒயினை வந்து இழுத்துட்டு ஓடுறாங்க. ஒயினுக்கு ஒரு செகண்ட் மைண்டில் தோணுது அவங்க நம்மளை காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்கன்னு. அதனால நம்பிக்கையில் அவங்க கூட சேர்ந்து ஒயினும் ஓடுறா. ஒயினுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. அந்த பர்சன் வந்து ஒயினை முன்னாடி பார்த்து இழுத்துட்டு ஓடிட்டுருக்காங்க. பட் ஒயின் ஹெட்டு ஃபுல்லாக பின்னாடி அவன் வரானான்னு சொல்லி திரும்பி பார்த்துட்டே இருக்குது. அவங்க நேராக வந்து அவங்க கேட் ஓப்பன் ஆகிருக்கு. அந்த கேட்டுக்குள்ளே போயிட்டு டக்குன்னு ஒயினை வந்து அந்த சைடு காம்பவுண்ட் சைடு நிற்க வச்சுட்டு அவங்க ஒயினுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்காங்க. ஒயினுக்கு இப்போ அந்த செஸ் மாதிரி தான் தெரியுது. அவள் பயத்தில் திருப்பி அந்த காம்பவுண்ட் சைடில் சின்ன ஓட்டை இருக்குல்ல, அந்த வழியாக பார்த்துட்டே இருக்கா. அந்த பர்சன் வந்துட்டு ஒயினோட ஃபேஸில் வந்து கையை வைக்கிறாங்க. ஒரு நிமிஷம் பயந்துட்டு பொண்ணில் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நான் உன்னை காப்பாற்ற தான் ட்ரை பண்ணுறேன், நான் உனக்கு கடத்தலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி சொல்கிறாங்க. ஒயின் வந்துட்டு ஸ்லோவாக மூச்சு விடுங்க, வேகமாக மூச்சு விடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒயின் மனசுக்குள்ள வந்து ஒயின் அவ்வளோதான் உங்களை காப்பாற்ற தான் ட்ரை பண்ணுறாங்க, நீ தப்பிச்சிட்ட பயப்படாதங்கிறா. அதனால் அவள் ப்ரீத் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்கு. அவங்க ஒயினை பார்த்துட்டு ஒன்றா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டே இருக்காங்க. அந்த பர்சன் வந்து ஒயினை தேடிட்டே ஓடுறாரு. ஒயினுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. அந்த சவுண்ட் கேட்குது. அவங்க பேக்கில் வந்து சின்னதாக ஒரு மணி மாதிரி இருக்குது. ஸோ அவங்க ஓடும்போது அந்த பேக் சவுண்ட் நல்லா கேட்குது. அந்த சவுண்ட் அவங்க இருக்க காம்பவுண்ட்ஸ் ஒரு கிராஸ் ஆகி போகுது. ஒயனுக்கு அப்போ தான் அந்த மூச்சு அப்படியே இழுத்து விட்டுட்டு இருந்திருப்பா. அது அப்படியே கொஞ்சம் நார்மலாகுது. அந்த பர்சன் ஒயனை பார்த்துட்டு உங்கள் வீடு இங்கேருந்து பக்கமாக இல்லை கொஞ்சம் தூரமா? அது இங்கேருந்து கொஞ்சம் தூரம்னா ஒரு 4 ஸ்ட்ரீட் தள்ளி போன ஒரு பாலம் இருக்கும். அதில் ஏறி இறங்குனா லெஃப்ட் சைடில் 3வது வீடு. நீங்கள் போயிருப்பீங்களா? ஒயின் வந்துட்டு அந்த பர்சனோட ஷர்ட்டை லைட்டாக ஹிப்பக்கிட்ட டைட்டாக பிடிச்சிட்டு எனக்கு பயமாக இருக்குது. கூட யாரும் வரலையா? இல்லை, நீங்கள் வச்சுக்காம கூட வரீங்களா? அப்படி சொல்லிட்டு அந்த பர்சன் வெளியே வந்து பார்க்குறாங்க. யாருமே இல்லை. ஒயின் வந்து அவங்க பின்னாடி வரா. அவங்க வந்து ஒயினுக்கு முன்னாடி போயிட்டுருக்காங்க. ஒயினுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. ஒயின் அவங்க யாருன்னு நிமிர்ந்து கூட பார்க்க ட்ரை பண்ணல. அவளுக்கு அவ்வளோ பயம். அவங்க பின்னாடியே பொறுமையாக போயிட்டுருக்கா. அந்த பாலத்தில் வந்து அவங்களும் ஒயின் ஏறி இறங்குறாங்க. அவங்க ஒயின் வீட்டுக்கு போய் விட்டுட்டு பார்த்துப்போங்க, தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு ஒயின் ஸ்டில் அவங்க யாருன்னு நிமிர்ந்து பார்க்கல. அவள் அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ளே போய்ட்டு அந்த டோரை சாத்துறதுக்கு முன்னாடி மட்டும் நிமிஷம் அவங்களை நிமிர்ந்து பார்த்துருப்பா. அவங்களோட சைட் ஃபேஸ் தெரியுதா. அதுக்கப்புறம் அவங்க அப்படியே அந்த பாலத்தில் ஏறி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் ஒரு பெருமூச்சு விட்டுட்டு உள்ளே போகிறா. அவள் ஃப்ரெண்ட்ஸ் ஒயினை பார்த்துட்டு என்னடி இவ்வளோ நேரம்? ஒயின் வேகமாக ஓடி போய் ஃப்ரெண்டை ஹக் பண்ணிட்டு இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் அழுகுறா. என்னாச்சு ஒயின் என்னாச்சு அப்படிங்கிறா. ஒயின் அப்படியே நடந்ததெல்லாம் சொல்கிறா. விட்டுட்டு வந்துட்டான் பாரு எப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஒயின் அழுகுறா. இப்படியே இந்த சைட் பார்த்தா வந்து அந்த போகிற பர்சனை செம்மையாக முறைச்சிட்டு இருக்கான். வந்து சாராவை கொண்டு போய் விட்டுட்டு அந்த பாலத்தோட சைடில் வந்து காரை நிறுத்திட்டு அதில் சாஞ்ச மாதிரி நின்று ஒயின் வரதை பார்த்துட்டு இருந்திருப்பான். ஒயின் இவனை நிமிர்ந்து கூட பார்க்கல. அந்த பர்சன் வந்து முன்னாடி போகிறாங்க, அவங்க பின்னாடி தான் வந்துட்டு இருந்திருப்பா. அவள் அந்த பர்சன் கூட பாலத்தை ஏறி இறங்கும்போது எப்போயுமே திரும்பி கூட பார்க்கல. இவன் நிமிர்ந்தே பார்க்கல. அதுக்கே டென்ஷனாக இருக்கும். யார் இவன் கூட எதுக்கு வரா? அவன் தானே அப்படிங்கிற மாதிரி
வீக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. வீ வந்து வைன்ட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு அந்த காரை வந்து நிறுத்திட்டு அந்த டோர் கிட்ட வந்து நிற்கிறான். நாக் பண்ணி அவள் யாருன்னு அவனுக்கு கேட்கணும்னு தோணுது. அடுத்த செகண்டே அவளே உன்கிட்ட சொல்லலை, நீ எதுக்கு சொல்லணும்? நீ தாண்டா அவளை ரொம்ப மதிச்சிட்டு இருக்க. பாரு, அவள் உன்னை மதிக்க கூட இல்லை. இப்போ கூட வெக்கமே இல்லாமல் நான் தான் அந்த டோரை நாக் பண்ண வந்து நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீ வந்துட்டு வேமா அந்த காரை எடுத்துகிட்டு கிளம்பி போயிருப்பான். ஒயின் அவள் ஃப்ரெண்டு அழுதுகிட்டே போய்ட்டு ஹக் பண்ணிப்பா. அவள் ஃப்ரெண்டு ஒயினை பார்த்துட்டு சரி சரி ஃபோனில் விட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு ஒயினை சமாதானம் பண்ணிகிட்டு இருக்கா. ஒயினை போய் சைலண்ட்டாக படுத்துட்டான். அவள் 2 ஃப்ரெண்ட்ஸும் ஒயினை பார்த்துட்டு ஒயின் அது சரி விடுங்க, நம்ம இதை அப்புறம் பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் போய் அமைதியாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து படுத்துட்டா. ஒயினோட அம்மா கால் பண்ணுறாங்க. சொல்லுமா, எங்கடி போனேன் இன்னைக்கு? காலையிலேருந்து வீட்டு சைடே வரல. அது சும்மாதாம்மா, காலையில் ஃப்ரெண்ட்ஸ் கூட வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வாங்கிட்டு வந்தோம், சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம், முடிச்சுட்டு சும்மா தான் இருந்தேன், அதாம்மா வரல. சரி சரி, நான் கூட நீ வருவேன்னு நினச்சேன்டி. ஒரே ஊருக்குள்ளே இருந்துட்டு எப்படி தனியாக வீடு பிடிச்சி தங்கி இருக்க, வீட்டுக்கு கூட வரமாட்டேங்கிறானா. நாளைக்கு வரேம்மா. நாளைக்கு வரது இருக்கட்டும், நாளைக்கு அம்மா சொல்கிற பிளேஸ்க்கு வா சரியா? எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்க்குறா. எதுக்கா? என்னடி எதுக்குன்னு கேட்குறா. அப்புறம் நாளைக்கு வான்னு சொன்னால் எதுக்குன்னு கேட்காம என்ன சொன்னோம். அப்போ சரி நீ போன வேணும், நாளைக்கு பேசிக்கிறேன். ஏய் இருடி நிமிஷம், நான் வந்து ஒரு டைம் சொன்னேன்ல உனக்கு சின்ன வயசுலேயே என்கேஜ்மெண்ட்லாம் இருக்குன்னு. மகா, அது எனக்கு என்னன்னே தெரியாத வயசில் நீ பண்ண என்கேஜ்மெண்ட் இப்போ அதை வேறு சொல்கிறியா என்கிட்ட? சரி சரி விட, உனக்கு என்னன்னே தெரியாத வயசில் நான் பண்ண என்கேஜ்மெண்ட் தான். அந்த பையனும் அவங்க அம்மாவும் உன்னை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வாய் நிமிஷம் சலிக்கிறா. இவன் என்னடி ஒரு நிமிஷம் வந்து பாரு, உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லு, படிக்கலனாலும் பிடிச்சிருக்குன்னு சொல்லு. இந்த பழைய கால டைனக்கெலாம் நீங்கள் நிறுத்தவே மாட்டீங்க. அந்த டைனக்கெலாம் நிறுத்த மாட்டேன். நாளைக்கு வா சரியா? நான் போமா, நாளே எங்கேயும் வரல. என்ன பாப்பா, நான் வரல பையன். இப்போ என்னம்மா உனக்கு பண்ணணும்? நாளைக்கு ஆஃப்டர்நூன் போல் வா சரியா? ஆஃப்டர்நூனா? இல்லை ஒரு 4 மணி போல் வரியா? மா ஃபைன் ப்ளீஸ், என் தங்கோல. சரி சரி கிளம்பி வா. சரி நான் வைக்கிறேம்மா. சரிடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபோன் வச்சுருப்பாங்க. வயன் அப்படியே அமைதியாக வந்து அந்த ஃபோனை அவள் வயிற்றில் போட்டு அவள் பாட்டுக்கு உட்காந்துருக்கா. அவள் ஃப்ரெண்டு பார்த்துட்டு என்னடி ஏதோ வரலன்னு சொல்லிட்டு இருந்தா, ஆண்டி வீட்டுக்கு கூப்பிட்டாங்களா? வீட்டுக்கு கூப்பிட்டா தான் போகலாமே, இது ஏதோ புதுக்கதையாக இருக்குது. என்ன புதுக்கதை அப்படின்னு சொல்லிட்டு வயனோட ஃப்ரெண்டு வந்து வயனை பார்க்குறான். வயனும் அந்த விஷயத்த சொல்கிறான். போயிட்டு வாடி இப்போடி, எனக்கு அந்த பையன் யாருன்னே தெரியாது. அது எங்கள் அம்மா எப்போ தெரியுமா சொல்லிச்சு, ஒரு பையன் வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணாண்டி. அப்போ நான் வந்து வீட்டில் சொன்னேன். எங்கள் அம்மா அப்போ சொல்லிச்சு, இல்லை பாப்பா உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு, நீ யாரையும் லவ்லாம் பண்ணக்கூடாது சரியா? என் தங்கெல்லாம் மயிலெலாம் இருந்துச்சு. இப்போ என்னன்னா ஏதோ புதுக்கதையாம் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து அமைதியாக படுத்துறா. ஃப்ரெண்ட் பார்த்துட்டு நீ தான் யாரையும் லவ் பண்ணல, கம்முன்னு போய் ஃபியான்சி எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு வேலை நல்லா இருந்தால் நீயே கல்யாணம் பண்ணிட்டு வந்துடு. வயனோட பார்த்துட்டு எப்போடி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கா. இவன் என்ன வயன் இப்படி இருக்கா? யாரையும் லவ் பண்ணல, நாங்களாம் பார்த்தியா 2 பேர் லவ் பண்ணிட்டு எவ்வளோ ஜாலியாக இருக்கும். ஈவன் நாங்கள் ஜாலியாக இருக்கணுங்கிற ஒரே ரீசனுக்காக தனி வீடெல்லாம் எடுத்து வந்திருக்கோம். நீ என்னமோ இன்னும் இப்படி சாம்பார் மாதிரி இருக்கடி. வயன் பார்த்துட்டு சாம்பாரோ தயிர் சோறும் நான் இப்படியே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிறா. என்ன வயன், இவன் வீ கூட பாரு, அவன் கூட கமிட்டாக அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஜாலியாக இருக்கான், நீ மட்டும்தான் இப்படியே இருக்க. அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வயன் பார்க்குறா. ஒழுங்காக நாளைக்கு போய் உன் ஃபியான்சியை பார்த்துட்டு என்ன எதுன்னு பேசு சரியா? ஒழுங்காக அந்த பையன் நல்லா இருந்தாலும் கல்யாணம் பண்ணுற வேலையை பாரு. இப்படியே கடைசி வரைக்கும் சிங்கிளாக இருந்து சாப்பிடலாம் நினச்சிட்டு இருக்காத. சரி அட்வைஸ்லாம் பண்ணாதீங்க. சமைச்சிங்களா இல்லையா? சமைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் சொல்கிறா. ஒயின் போய் சாப்பிட்டுட்டு அமைதியாக படுத்துட்டா. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஒயின் எந்திரிச்சோன்னு ஒயின் ஃபேஸில் வந்து ஒயினோட ஃப்ரெண்ட் ஃபேஸ் மாஸ்க் வைக்கிறா. இது எதுக்குடி? நீ தான் அன்றைக்கி உன்னோட ஃபியான்சியை பார்க்க போறீல, ஸோ அழகாக போனில்ல, சும்மா இருங்கடி அப்படிங்கிறா. அவங்க 2 பேரும் ஒயினை பார்த்துட்டு சரி ஒயின் நீ என்ன ட்ரெஸ் போடுற? ஒயின் பார்த்துட்டு மணி 10 தாண்டி ஆகுது, ஈவினிங் 4 மணிக்கு தாண்டி போகணும், எதுக்குடி இந்நேரத்துக்கே இது பண்ணுறீங்க? சொல்லு என்ன போடுறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் போய் அந்த கபோர்டு திறந்து பார்க்குறாங்க. நிறைய சுடிதார் இருக்குது. 1 2 3 4 5 இதனால இது போடலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வந்து ஒரு ஸ்கை ப்ளூ கலர் சுடிதார் எடுத்து காட்டுறா. அவனோட ஃப்ரெண்ட் பார்த்துட்டு இதுவா, அதுக்கே அவன் மூஞ்சி இப்படி போகுது, இது நல்லா தானே இருக்குது? நல்லா தான் இருக்குது, ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்பில் நம்ம பார்ட்னர் ஆக போகிறவங்கள பார்க்க போகிறோம், ஒரு சாரீ கட்டினா இன்னும் நல்லாயிருக்கும். வைன் அவள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு கொஞ்சம் சும்மா இருக்கியாமா அப்படிங்கிறா. அவள் வைனை பார்த்துட்டு போவாயின் உனக்கு டேஸ்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உன்ட்ட சாரீ இருக்கா இல்லையா? என்கிட்டலாம் சாரீ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வைனை வந்து போய் அமைதியாக உட்காந்துட்டா. அதில் ஒருத்தி வந்து என்கிட்ட சாரீ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த சாரீ எடுத்து வந்து வைன்ட்ட வச்சு பார்க்குறாள். வைன் இது நெட் சாரி குன்றுவேன், உனக்கு அழகாக இருக்குண்டு அப்படின்னு சொல்லிட்டு வைனுக்கு வச்சு பார்த்துட்டு வைன் உன் கலருக்கு செம்மையாக இருக்குது அப்படின்னு ஒருத்தி சொல்கிறா. வைன் அவளை பார்த்துட்டு போடி அப்படிங்கிறா. அதுங்காட்டி இன்னொருத்தி வந்து கண்ணாடி எடுத்து வந்து வைனுக்கு முன்னாடி நீட்டிட்டு மச்சான்
சத்தியமாக சொல்கிறேன், செம்ம அழகாக இருக்கும். ஒழுங்காக இந்த சாரியை போட்டுக்கோ, அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் சும்மா இருங்களேடி அப்படிங்கும்போது ஒருத்தி வந்து வேமா கண்ணாடி இருந்து காட்டுறேன். நீயே பாரு மச்சான், அழகாக இருக்கடா. இப்போ நான் சாரி கட்டணுமா? எடுத்துகிட்டு இப்போ அழகாக ஊன்றாங்க. எனக்கு சாரி கட்ட தெரியாது, நாங்கள் தான் இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒயினை சைலண்ட் ஆகிட்டா. அதுக்கப்புறம் இன்னொருத்தி ஒயினை பார்த்துட்டு, சரி ஒயின் சாரி ரெடி ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் என்ன பிளான்? கொஞ்சம் நேரம் என்ன சும்மா விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சரி ஹேர் ஸ்டைல் எப்படி வைக்கலான் இருக்கா? ஃப்ரீ ஹேர் தான். இப்படி ஃப்ரீ ஹேர் இப்படி ஹேர் ஸ்டைல் வச்சு ஃப்ரீ ஹேர் விட்டு சூப்பராக இருக்கும். ஒயின் வந்து டக்குனு அந்த சீப்பை பிடிச்சிட்டு வேகமாக முடி அப்படியே ரெண்டாக எடுத்து விட்டு நேர்வாகில் ஹேர் ஸ்டைல் செம்மையாக இருக்கலாம். நேர்வாக எடுத்து விடுவாலாம். இது பேர் ஹேர் ஸ்டைலாம் சே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒயினை பார்க்குறா. ஒயினோட பார்த்துட்டு இப்போ எதுக்கு மூஞ்சி எப்படி வச்சுருக்க? நீ இப்படி கேவலமான காம்பினேஷன்லாம் பண்ணுறேன்னு சொன்னால் நான் சே அப்படின்னு தானே சொல்லுவேன். இப்படிலாம் பண்ணினா ஃபியான்சி தெரிச்சு ஓடிடுவான். கொஞ்சம் சும்மா இருங்களேடிங்கிறா. அவளுக்கு 2 பேரும் ஒயினை விடாமல் போட்டு ஒயினை டார்ச்சர் பண்ணுற. ஒயின் கடைசியாக ஒரே வார்த்தையில், என்ன வேணாலும் நான் பண்ணிக்கோங்க தாயங்களே, என்னை பேசி மட்டும் கொல்லாதீங்க அப்படின்ட்டா. 2 பேரும் இது போதுமே எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒயின் அமைக்க பிடிச்சாளுங்க. ஒயினுக்கு ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒயின் ஒரு 12 மணி போலாம் குளிச்சுட்டு வர சொல்கிறாளுங்க. 4 மணிக்கு தாண்டி போகணும், 2 மணிக்கு குளிச்சா பத்தலையா? 4 மணி நேரம் கிளம்ப வேணும் ஆன்னு சொல்லிட்டு ஒயினுக்கு ஷாக்கு. ஒயின் அந்நேரத்துக்கே குளிச்சுட்டு வர சொல்லி ஒயினுக்கு மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணியிருப்பாளுங்க. போடுறாளுங்க மணி 3 ஆயிடுச்சு. ஒயினோட அம்மா ஃபோன் பண்ணிட்டு, ஒயின்மா ஒரு 4 மணிக்கு வந்துடுவீங்களா? வந்துடுவேம்மா. என்னடி பண்ணிகிட்ருக்கா? ஐயோ இவளுக்கு போட்டு நான் பாடாப்படுத்திட்டு இருக்காங்களா, கிளம்பிட்டு இருக்கேன். சரி கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ஃபோன் வச்சுட்டாங்க. ஒயின் பார்த்தா ஒயினோட ஃப்ரெண்ட்ஸ் ஒயினை அழகாக ரெடி பண்ணி ஒரு 3:45 போல் வந்துட்டு கரெக்டாக போய் நேராக அந்த கண்ணாடி பண்ணி நிற்க வைக்கிறாளுங்க. ஒயினும் அப்படியே பார்க்குறா. ஒயின் செம்ம அழகாக இருக்கா. ஒயினுக்கே ஷாக்கு, இது நானும் அப்படிங்கிற மாதிரி. ஒயின் இந்த தமிழில் இருக்க மாதிரி ஒரு செரி கலரில் சாரீ கட்டி அதுக்கேற்ற மாதிரி ஜுவல்லரி போட்டு ஒரு கையில் வந்துட்டு ஒரு பிரேஸ்லெட் போட்டிருக்கா. இன்னொரு கையில் வந்து ஒரு வாட்ச் இருக்குது. ஒயினோட ஃப்ரெண்ட் பார்த்துட்டு, ஒயின் இந்த பிரேஸ்லெட் பண்ணிட்டு கத்தி எல்லாமே போடி அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வந்துட்டு திரும்பி இருப்பா. ஒயினோட ஃப்ரெண்ட் வளையல் போட்டால் நல்லா இருக்கும்டி, கொஞ்சம் சும்மா இருங்கடி அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் போய் ஹேண்ட்பேக் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கபோர்டில் கையை விட்டு அந்த ஹேண்ட்பேக் எடுத்திருப்பா. கரெக்டாக பார்த்தா அந்த பிரேஸ்லெட்டில் எதில் மாட்டுச்சுன்னு தெரியல, டக்குன்னு பிரேஸ்லெட் அந்த கீழே விழுந்துருச்சு. ஒயின் நிமிஷம் ஷாக் ஆகிட்டா. அப்படியே அந்த பிரேஸ்லெட்டே பார்த்துட்டு இருக்கா. ஒயின் என்னாச்சு அங்கேயே நின்றுட்டுருக்க, ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு வாங்க மேடம், மணி 3:45 ஆயிடுச்சு அது அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் அப்படியே சேட் ஃபேஸோடு திரும்புகிறான். ஒயின் ஃப்ரெண்ட் பார்த்துட்டு, ஏன் இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தால் என்னாச்சு அது அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வந்து அந்த கபோர்டுக்குள்ளே விழுந்து அந்த பிரேஸ்லெட்டை எடுத்து காட்டுறான். வந்து போச்சு. சரி அதுக்கே மூஞ்சி எப்படி வச்சுருக்க? இது ஃபஸ்ட்டு வாங்கின சேலரி எனக்காக ஆசையாக வாங்கினது. அவள் அப்போ அவங்க அம்மாக்காக கூட எது வாங்கலை, எனக்காக ஆசையாக அந்த ப்ரேஸ்லெட் வாங்கி கொடுத்தான். வந்து போச்சு அப்படின்னு சொல்லும்போது ஒயின் கண்ணெல்லாம் கலங்குது. ஒயினோட ஃப்ரெண்ட் வந்து வேகமாக கண்ணை தொடச்சிட்டு, ஒயின் இதுக்கு எதுக்கு அழுகுற, பற்ற வச்சுட்டா முடிஞ்சு போச்சு. கடையில் போய் பற்ற வைக்க 100 ரூபா கேட்பாங்களா, அதை கொடுத்தோம்னா 10 வச்சு கொடுத்துருவாங்க, அவ்வளோதாண்டி இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் அந்த ப்ரேஸ்லெட்டை பார்த்துட்ருக்கா. ஒருத்தி வந்து ஒயினோட கையில் இருக்க அந்த ப்ரேஸ்லெட் டக்குன்னு எடுத்துட்டு, இதை பார்த்துட்டே இருந்தேன்னா அழுகு தான் வரும், நீ இந்த ப்ரேஸ்லெட் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் ஒரே மாதிரி ப்ரேஸ்லெட் போட்டிருப்பாங்க. அதை வந்து இன்னொரு கபோர்ட்லேருந்து எடுத்து கொடுக்குறா. ஒயின் பார்த்துட்டு, அது இல்லடி அது அப்படிங்கும்போது அந்த பொண்ணுட்டி அதான் அந்த போச்சில் ஒயின், இதை நீ ஈவினிங் வரதுக்குள்ளே நான் 10 வச்சு கொடுத்துட்றேன் சரியா, இங்கே பக்கத்தில் தானே இருக்குது, நான் போய் இதை வாங்கிட்டு 10 வச்சுட்டு பாலிஷ்லாம் போட்டு நான் கொண்டு வந்து வச்சிட்றேன் சரியா, நீ ஃபீல் பண்ணாமல் போ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி அப்படிங்கும்போது ஒயினுக்கு வந்து அந்த பொண்ணு அந்த ப்ரேஸ்லெட் போட்டுடுறா. ஒயினுக்கு ஆனாலும் மனசே ஆகலை. ஃபர்ஸ்ட் டைம் அவளுக்காக ஆசையாக வாங்கி கொடுத்த ப்ரேஸ்லெட் அது அந்த போச்சுன்னு சொல்லிட்டு திரும்பி அவள் ஃப்ரெண்டு கையில் அந்த ப்ரேஸ்லெட்டே பார்த்துட்ருக்கா. போடி தூக்கிட்டுலாம் ஓடிட மாட்டேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒயினை வந்துட்டு பொறுமையாக அந்த டோரை ஓப்பன் பண்ணுறா. முன்னாடி பார்த்தா வி வந்து செம்ம கோல்டு ஃபேஸில் நின்றுட்டுருக்கா. ஒயின் வியை பார்த்துட்டு அவள் எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம அந்த இதெல்லாம் இறங்கி போக பார்க்குறா. வி ஒயினை பார்த்துட்டு, ஒயின் அப்படியே ஒயின் வந்து சைலண்டாக்கா. ஒயின் ஒன்றை தான் கூப்பிட்டேன் அப்படி சொல்லிட்டு ஒயின் வந்து திரும்பி பார்க்குறா. இது அத்தனை தடவை ஃபோன் பண்ணேன், ஏன் ஃபோன் அட்டன் பண்ணல, அது ஏன் ஃபோன் அட்டன் பண்ணல, ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. எப்போ இந்த ஒயின் பொய்யெல்லாம் சொல்ல ஸ்டார்ட் பண்ணேன், நிஜமாக ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, நான் சார்ஜே போடாமல் தான் இருந்தேன், நீ எழுப்புனதுக்கப்புறம் தான் நான் சார்ஜ் போட்டேன், அதுவும் 40 தான் இருந்துச்சு, அங்கேருந்து நடந்து வந்தப்போ நான் லைட் அடிச்சுட்டே வந்தேன், கொஞ்ச நேரத்துலேயே ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. நல்லா பொய் சொல்கிறேன், பட் இந்த பொய் எனக்கு பிடிக்கவே இல்லை. வயன் அப்படியே சைலண்ட்டாக பார்க்குறா. வந்து காரில் ஏறு, அம்மா வெளியே கூப்பிட்டாங்க, நான் வெளியே போகிறேன், அந்த விஷயமா தான் பேசணும், காரில் ஏறு. வியது காரில் ஏறுன்னு சொன்னேன். வயனும் வந்து சரின்னு சொல்லிட்டு அமைதியாக போய் காரில் ஏறுறா. அந்த 2 ஃப்ரெண்ட்ஸை வந்து வயனை பார்த்துட்டு வயன் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாய் சீனியர் அப்படி சொல்லிட்டு வி வந்து கார் எடுக்கிறான். வி வந்துட்டு பையனோட சீனியர் தான் சரியா, கூட படித்த பையன்லாம் கிடையாதுல்ல, கூட படித்த பையன் நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அத்தை பையன் பட் சீனியர் சரியா, 3 வருஷம் பெரிய பையன் தான் பையனை விட.
அதுக்கப்புறம் வந்து அந்த கார் வந்து நேராக அந்த கோயில் சைடு போயிட்டுருக்கு. ஒயின் வியை பார்த்துட்டு, அம்மா அங்கே கூப்பிட்டாங்க, அது ஃபியான்சி ஃபேமிலி வந்திருக்காங்களாம், அம்மா அதனால அங்கே பேசி கூப்பிட்டாங்க, அங்கே போகலாம், அம்மா திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் சொல்லிகிட்டே இருக்கா. அப்படி காதுலேயே வாங்க அந்த மாதிரி காரை கொண்டு போய் நேராக அந்த கோயில்கிட்ட தான் நிறுத்தியிருப்பான். ஒயின் வந்து இப்போ பேக் சீட்டில் ஏறியிருப்பான். எப்போ இந்த புது பழக்கம் பேக் சீட்டில் ஏறுற பழக்கம்? நான் ஒன்றும் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாதுல்ல, இவன் உன் ஒய்ஃபும் கிடையாது, உன் கேர்ள் ஃப்ரெண்டும் ஒயினும் சாரா மட்டும்தான். சாரா ஏறலாம், ஆயத்துக்கு முன்னாடி ஏறணும், அந்த தகுதி எனக்கு இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வந்து அமைதியாக இறங்குறா. வந்துட்டு அமைதியாக ஒயினை பார்த்துட்டே இருக்கான். ஒயின் வந்து வியை பார்த்துட்டு, இப்போ நாங்கள் கூப்பிட்டு போவியா மாட்டியா? முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒயினை பார்க்குறான். ஒயின் வந்து நேராக போய் சாமி கும்பிட்டுட்டு வரான். வந்துட்டு அவங்க ஒரு மரத்துக்கெல்லாம் அமைதியாக நின்றுட்டே இருக்கான். ஒயின் வந்து சாமி கும்பிட்டு வியை பார்த்துட்டு வீட்டுக்கு போகலாம். இப்போ எதுக்குடி இவ்வளோ மேக்கப்? ஒயின் அப்படியே சைலண்ட்டாக அவ்வளோ நிமிஷம் கீழே வந்து மேலே அவளே பார்த்துட்டு, ஏன் ஃபியான்சியை பார்க்க போகிறேன், நான் போட்டிருக்கேன், உனக்கு என்ன? எதுக்கடி என்ன மயக்க இவ்வளோ விஷயம் பண்ணுற? உனக்கு தான் தெரியுமா ஆல்ரெடி எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, அது தெரியாதா உனக்கு? உன்னை எதுக்கு நான் மயக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வந்து வியை பார்க்குறா. டக்குன்னு ஒயின் கையை பிடிச்சிட்டு, உனக்கு தெரியாது நான் உன் ஃபியான்சின்னு, உனக்கு ஆல்ரெடி எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது விஷயமும் தெரியும், ஆனால் எப்படி வந்திருக்க பார்த்தியா? நேற்று அவள் கூட சண்டை கட்டணோன்னே, அதுவும் நீயும் அவ்வளோ சண்டை கட்டணும், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கவே நினச்சிருக்க. என்ன சொல்கிற, நீ ஏன் ஃபியான்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் நிமிஷம் ஷாக்காக பார்க்குறா. இல்லை உனக்கு எனக்கு புரியவே இல்லை, நான் ஃபியான்சின்னு கூட உனக்கு தெரியாது? எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் பார்க்குறா. ஆனால் நல்லா நட்டிக்கிறா ஒயின். ஆனால் எப்படி இருக்க பாரு, நேற்று எங்கள் 2 பேத்துக்கு சண்டையை மூட்டிடுற மாதிரி மூட்டிட்டு இன்றைக்கி என்னென்னா வீட்டில் வந்துட்டு பேசலாம்னு சொல்லி முடிவு எடுத்து விட்ருக்க. அவங்க உடனே பேச கூப்பிட்றாங்க, இப்போ தான் அழகாக ரெடியாக நிற்கிறேன். இப்போ தெரியுதுடி ஏன்டி இப்படி இருக்க? தேவையெல்லாம் பேசுகிறது, இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இது அவள் கிளம்ப சொல்லி அவள் தான் கிளப்பி விட்டா, நான் இதுவும் கிளம்பல, இவன் எனக்கு ஃபியான்சி யாருன்னு. உருட்டு ஒயின் உருட்டு, நீ கிளம்பி நிற்கிறதே எனக்கு தெரில, ஃபியான்சி யாருன்னு தெரியாதா, ஆனால் இவ்வளோ அழகாக கிளம்பி வந்து மின்னிக்கிட்டு நிற்பாலாம் மயக்கிற மாதிரி. ஒயின் அப்படியே வியை பார்த்துட்டு, நான் யாரையும் மயங்க சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு வியை பார்த்து சொல்கிறோம். விக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அவன் அப்படியே ஒயின் கழுத்தை பிடிச்சிருப்பான். அடுத்த செகண்டே கழுத்துலேருந்து கையை எடுத்துட்டு, உனக்கு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்குல்ல? இருக்கும், அழகான பையன் கூடயே இருக்கேன், நல்லா பார்த்துக்கிறேன், ஆசை இல்லாமல் இருந்தால் தான் தப்பு. அப்படியே ஒயின் விஷயம் ஷாக் ஆகிட்டேன், என்ன பேசலாம் அப்படிங்கிற மாதிரி. கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வந்து வியை பார்க்குறா. பார்த்துட்டு வாடி கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனால் நீ ஒன்று என்னோட லீகல் ஒய்ஃப் கிடையாது. ஒயின் அப்படியே பார்க்குறா. நானும் சாராவும் ஆல்ரெடி லீகலாக மேரேஜ் பண்ணிட்டோம், எங்களுக்கு தெரியும். ஒரு நாள் சாரா சொன்னா, ஒரு நாள் ஒயின் எப்படியும் உன் லைஃப்பில் பிரச்சனையாக வந்து நிற்பா, ஒழுங்காக நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு உன்ட்டு சொல்லாமல் என்னை போய் கல்யாணம் பண்ணி வச்சப்பா. அப்போ கூட நான் யோசிக்கல தெரியுமா, நான் அப்போ சாராட்ட அவ்வளோ சண்டை கட்டினேன் ஒயின்ட்ட சொல்லி எல்லாம், ஒயினை மட்டும் மேரேஜ் கூப்பிடலான்னு. இப்போ தானே தெரியுது நீ இப்படி வந்து நிற்கிறேன்னு சாராக்கு முதைய தெரிஞ்சிருக்குன்னு. ஆனால் இவ்வளோ தான் நீ பண்ணுவேன் நான் சத்தியமாக யோசிக்கல பண்ணேன். ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா உன்னை கல்யாணம் பண்ணிக்க. ஒயினுக்கு கொஞ்சம் சமூகம் வந்துருக்கு. டக்குன்னு வியோட கையை தட்டி, என்ன பேசுகிற நீ, செகண்ட் ஒய்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வந்து முறைக்கிறா. வந்துட்டு செகண்ட் ஒய்ஃபா வா அப்படின்னு சொல்லி ஒரு தடவை சொல்லியிருப்பான். ஒயினுக்கு அது சமூகம் வந்திருக்கும். சத்தியமாக எனக்கு நீ ஃபியான்சினே தெரியாது, ஓவராக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு வியை பார்த்து ஒயின் வந்து திட்டுறா. ஆனால் அந்த பிச்சு பேசுகிறான். அந்த கோயிலில் வந்து கொஞ்சம் பேர் தானே போவாங்க, அவங்கெல்லாம் ரெகுலராக இவங்களை பார்ப்பாங்களோ, அதனால் அவங்களாம் விஷயம் நின்று பார்க்குறாங்க. ஏன்னா அவ்வளோ சத்தமோ அப்படி கொத்தி பேசுகிறோம். ஒயின் கண்ணில் தண்ணி வருது. இனி ஓவராக பேசுகிற அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு வந்துட்டு வந்து ஒயின் அறைய வந்திருப்பான். ஆனால் நில பொம்பளையான்னு கேட்டு டக்குன்னு கையை வாங்குவோம். ஒயின் வந்துட்டு ஏன்னா நீ எப்படி பேசுகிற அப்படின்னு கேட்கும்போது அவன் டக்குன்னு கையை வாங்கும்போது கரெக்டாக அந்த கையை யாரோ பிடிச்சிட்டாங்க. ஒயின் நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகிட்டா. பார்த்துட்டு, வாங்க ஹீரோ என்ட்ரி, இவ்வளோ நேரம் நான் உங்களை தான் மிஸ் பண்ணிட்டு இருந்தேன். உங்கள் சீக்ரெட் கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்தீங்களா, ராத்திரி ஃபுல்லாக உங்கள் கூட சுற்றிட்டு இருக்கா, பகல் இல்லைன்னா என்ன கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கா, எவ்வளோ நல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பையனை பார்த்து சொல்கிறான். ஒயின் பார்த்துட்டு ஓவராக பேசுகிறேன், எனக்கு இவங்க யாருன்னே தெரியாது, என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வந்து வீட்டை கேட்குறா. வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு அந்த பையனை பார்த்து முடிச்சுட்டு கையை விடுறா. நம்ம இதுக்கூட அவன் கையை வேணும். எப்படி பேசுகிறவங்களுக்குலாம் அறிவு இல்லையா, ஒரு பொண்ணை பிடிச்சி இந்த பேச்சு பேசிகிட்டு இருக்க, அது சீக்ரெட் பாய் ஃப்ரெண்டா, தெரிஞ்சா பேசி, தெரியாட்டி வாயை மூடிட்டுரு. தெரியாமலா நேற்று நைட் நீ கொண்டு வந்து அவளை விட்டுட்டு போனியா நைட்டு 10 மணிக்கு, அது தெரியாமல் பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறா. நீ எதை பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வந்து பார்க்குறா. டக்குன்னு வந்துட்டு அவன் ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டான். ஒயினுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது, ரொம்ப பேசுகிற அப்படிங்கும்போது. ஆனால் ஒயின் உன்ன மாதிரி ஒரு பொம்பளை நான் பார்த்ததே இல்லை, பகல் ஃபுல்லாக என் கூட சுற்றுற, ராத்திரி ஃபுல்லாக அவன் கூட அப்படிங்கிறான். ஒயினுக்கு விஷயம் அவ்வளோ அழுக வருது. அவள் வந்துட்டு பிடிச்சி தள்ளுறா, என்ன பேசுகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழுதுகிட்டே பேசுகிறா. ஆனால் மனசாட்சி இல்லாமல் திட்டிகிட்டே இருக்கான். கடைசியாக ஒயினை பார்த்துட்டு, உன்னெல்லாம் எவண்டி கல்யாணம் பண்ணுவான், ராத்திரி ஒருத்தன் பகலில் ஒருத்தன், ஒயினுக்கு அது கேட்கும் போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கா. அப்படியே காதில் கையை வச்சுட்டு பார்த்துட்டு அப்படி அழ ஸ்டார்ட் பண்ணுறா.
வயன் வந்து காதை கை வச்சுட்டு அழுதுட்டு இருப்பாள். அந்த கையில் ஒரு மஞ்சள் கயிறு விழுகுது. வயனுக்கு ஒரு நிமிஷம் ஷாக்கு. அந்த கயிறில் வந்து ஒரு மஞ்சள் கிழங்கு கட்டியிருக்கு. அதை அப்படியே வயன் கழுத்தில் கட்டுறாங்க. வயன் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டா. வியோ நிமிஷம் கண்ணை விரிச்சிட்டு பார்க்குறான். அந்த பையன் அப்படியே வந்துட்டு வயனோட ஷோல்டரை கை போட்டு இப்போ திட்டா பாவையன் முன்னாடியா எவ்வளோ கல்யாணம் பண்ண மாட்டேன் கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வி மூஞ்சிலே அடிச்சிட்டான். வி வந்து அப்படியே வயனை பார்த்து முறைக்கிறான். வயனுக்கு ஷாக்கு. அவன் அவ்வளோதான் பிடிச்சி வியை அந்த வாங்கிட்டு இருக்கான். அவன் வியை பிடிச்சி அந்த திட்டுறான். நீலாம் பெரிய யோக்கிய பையன் மாதிரி பேசுகிற, பகல் ஒருத்தர் ராத்திரி ஒருத்தன்னு பேசுறியே, நீ என்னடா சொன்ன வார்த்தை, அவளை லீகலாக மேரேஜ் பண்ணிட்டு நீ 2வது பொண்டாட்டியா வரையான்னு கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டியை பார்த்தா கேட்ப, என்னை பார்த்து அவளை கேட்க நீ யாருன்னு கேட்குற, இஷ்டத்துக்கு பேசுறீல அப்படின்னு சொல்லிட்டு வியை அடிச்சிருப்பான். செம்ம கோவமாயிட்டான். அவன் அப்படியே மொயினை பார்த்து முறைச்சிட்டு இருக்கான். மொயின் அவனையும் தடுக்கலை, வியும் தடுக்கலை. வயன் அப்படியே நின்று ஷாக்கில் பார்த்துட்ருக்கா. வயன் பக்கத்தில் வந்து இன்னொரு பையன் நிற்கிறான். வயன் அப்படியே ஷாக்கில் அந்த பையனை நிமிர்ந்து பார்க்கும்போது மச்சான் விட்றா விட்டத்தோட கிரடா பண்ணி வச்சிருக்கோம் லூசு பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கிட்டு இருந்தால் அந்த பையனை பிடிச்சி எழுதிட்டு இருக்கான். வயன் அப்படியே ஷாக்கில் நின்றுருக்கோம். செம்ம டென்ஷன் வயனை பார்த்துட்டு. ஆனால் வயன் நான் சொல்கிறேன் நீ நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்துட்டு அவன் போயிட்டு கார் எடுத்துகிட்டு போயிருப்பான். வயன் நிமிஷம் அப்படியே அழுதுட்டு அங்கேயும் உட்காந்துட்டா. டக்குன்னு வந்து அந்த தாலி கட்டியிருப்பாள். அந்த பையன் வந்து ஒயனோட ஃபேஸ் பிடிச்சிட்டு நீ அழாத அப்படின்றான். ஒயன் அப்படியே நிமிர்ந்து பார்த்தா அங்கே நிற்கிறது ஜேகே. ஜேகேக்கு பக்கத்தில் நின்றுருக்க ஜிமின் ஜேகே பார்த்துட்டு என்னடா பண்ணி வச்சிருக்கேன் கிருடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வயன்கிட்ட வந்துட்டு நீங்கள் அழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேர் என்ன? வயன் விஷயம் ஜேகே பார்க்குற அவள் கண்ணு தான் அப்படியே ஊற்றுது. அவள் அப்படியே பார்த்துட்டு அழுதுகிட்டே இருக்காவன். அழாத நீ கொஞ்சம் காம்டவுன் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து வயனை காம்டவுன் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நிமிஷம் நில்றான், நான் போய் தண்ணி வாங்கிட்டு நீ நில்றான், நான் போய் தண்ணி வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு ஜிமின் வந்து ஓடி இருப்பான். ஜேகே வந்து வயன் பக்கத்தில் உட்காந்துட்டு வயனை பார்த்துட்டு நீ அழாதீங்க ப்ளீஸ், ரொம்ப அழறீங்க, இவ்வளோ அழாதீங்க. வயன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆகுது. அதுக்கப்புறம் தான் காம்டவுன் ஆகிருப்பான். ஜிமின் அந்த தண்ணியெலாம் கொடுத்துருப்பான். அவனை குடிக்கலன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருந்திருப்பான். அதுக்கப்புறம் கொஞ்சம் காம்டவுன் ஆகிட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு சைலண்ட்டாக 2 பேர்த்தையும் பார்க்குறான். 2 பேரும் சைலண்ட்டாக நின்றுருக்காங்க. ஜேகே வந்து அப்படியே சைலண்ட்டாக வயனே பார்த்துட்ருக்கான். வயன் அப்படியே ஜேகே பார்த்துட்டு என் பேர் வயன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக சொல்கிறா. ஓ வயனா, அது அந்த பையன் உங்கள் பாய் ஃப்ரெண்டா? என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வயன் அப்படியே சைலண்ட்டாக இருக்கா. ஜேகே பார்த்துட்டு பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிறீங்க இந்த பேச்சு பேசுகிறான். அது ஒரு இன்சிடெண்ட், அதனால தான் அப்படி பேசுகிறான். என்னங்க நீங்கள் நேற்றும் அப்படி தான், நீங்கள் தெரியாமல் தவறு வெளில போனதுக்கு அப்படியே மூஞ்சி ஒரு மாறி மச்சிட்டு அப்படி கத்துனான் கண்ணு தெரியாதான்னு கேட்டு. இப்போ நம்ம இந்த கற்றுறான் அவனை போய் பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிறீங்க. வயன் அப்படியே சைலண்ட்டாக இருக்கா. ஜேகே பார்த்துட்டு ஆமாம் பொண்ணுங்களுக்கு எப்படி தான் இப்படி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிடைக்குதோ எனக்கு ஒன்றும் தெரில. இப்படி ஒரு டாக்ஸிக்கான பாயா, இப்படி ஒரு பையனை நான் லைஃப்பில் பார்த்ததில்ல. ஏமாச்சா நீ பார்த்துருக்க? ஜிமின் பார்த்துட்டு அப்படி சொல்லிட்டு அவன் லைட்டாக ஹெட்டை மட்டும் ஷேக் பண்ணுறான். வயன் அப்படியே சைலண்ட்டாக 2 பேரையும் பார்த்துட்டு இருக்கா. ஜிமின் பார்த்துட்டு பேசணும் போகிறேன் கூட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அந்த சைடு போயிருப்பான். ஜேகே வந்து சைலண்ட்டாக உட்காந்துருக்கான். வயன் வந்து அப்படியே கழுத்தில் இருக்க தாலியை பார்க்குறா. அவள் ஜேகே பார்த்துட்டு அது ஜேகே அப்படியே வயன் பார்த்துட்டு சாரி அந்த பையன் வந்துட்டு உன்னெல்லாம் யார் கல்யாணம் பண்ணுவான் அப்படி இப்படின்னு ஓவராக பேசுவோம். அது இல்லாமல் எனக்கு பேசவும் உரிமை இல்லை. ஒரு வேளை உங்களுக்கு தாலி கட்டினா எனக்கு உரிமை இருக்குமோன்னு தோணுச்சு, அதான் கட்டிட்டேன். வயன் அப்படியே ஜேகே பார்த்துட்டு தாலி கட்டணும் உரிமை இருக்குன்னு தோணுச்சா? அதுக்கு யாராச்சும் இப்படி கட்டுவாங்களா? ஜேகே உங்களை பார்த்துட்டு நேற்று எனக்கு உங்களை பார்த்துனே பிடிச்சிருந்துச்சு. எனக்கு பிடிச்சி பண்ண ஒருத்தன் ஓவராக பேசுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ அதுக்கு எது வேலையும் பார்த்தா அவன் அது இல்லாமல் ரொம்ப ஓவராக பேசிட்டாங்க என்னையும் வச்சு. ஸோ அதுக்காக டக்குனு சரின்னு சொல்லி லைட்டாக தாங்க நிமிர்ந்து தடன்னு பார்த்தா அந்த தாலி சரின்னு சொல்லி கட்டிட்டு உரிமையாக பேசினேன் அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ரொம்ப கேஷுவலாக பேசுகிறான். வயன் கொஞ்சம் ஷாக்கு. அவ்வளோதாங்களா அப்படிங்கிற மாதிரி. ஜேகே வயனை பார்த்துட்டு சரி வாங்க எழுதலாம் முடிச்சிட்டிங்களா, வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம். நம்ம வீடா அப்படின்னு சொல்லிட்டு வயன் ஜேகே பார்க்குறான். ஆமாம் கல்யாணம் ஆயிடுச்சுல. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் எங்கள் வீடு இந்த ஊர் கிடையாது சரியா, எங்கள் வீடு அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு போனால் நம்ம வீடுன்னு சொன்னால் உங்கள் வீட்டுக்கு தாங்க போகணும். உங்கள் வீட்டுக்கு ஃபஸ்ட்டு போய் நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன எதுன்னு பேசிக்கலாம். வயன் அப்படியே ஷாக்கில் ஜேகே பார்த்துட்டு யாருடா நீ அப்படிங்கிற மாதிரி லுக் விட்டுட்டு இருக்கா. அவளுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னே தெரில. அவள் அப்படியே ஜேகே பார்க்கும்போது ஜேகே விட்டு வாங்க போகலாம் இல்லாது அப்படின்னு சொல்லிட்டு வயன் அந்த தாலியை பார்த்துட்டு நான் கழட்டி கொடுத்துட்றேன், நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்க நான் என் வீட்டுக்கு போகிறேன். அது தாலிடி கழட்டி கொடுக்குறேங்கிற. எனக்கு டீ போட்டு நீ ஷாக்கு. தாலி டீ அப்படின்னு சொல்லி பார்க்குறா. ஜேகே பார்த்துட்டு என்ன அதான் தாலி கட்டிட்டேன்ல, எனக்கு கட்டணும் தொலைச்சி கட்டிட்டேன். ஆனால் நான் வந்து உன்னை பிடிக்காமலாம் தாலி கட்டல சரியா, அதனால டீசெண்டாக நம்ம 2 பேர் என்னென்னா ஃபேமிலிகிட்ட பேசி மேரேஜ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வயனுக்கு ஷாக்கு. ஜேகே வயனை பார்த்துட்டு சரி போகலாமா அது அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து எந்திரிக்கிற. ஜேகே எந்திரிக்கிறான். வயன் உட்காந்து ஜேகே உட்காரான். வயனுக்கு விஷயம் இவனை கழட்டிட்டு எஸ்கேப் ஆக முடியாதுன்னு தோணுது. பட் அவளுக்கு இப்போ என்ன தோணுது, எப்படியாச்சும் இங்கே எஸ்கேப் ஆகிடும், இவன் யாரா நீ பைத்தியக்காரன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகிட்டுருக்கு. வயன் ஜேகே பார்த்துட்டு அது எனக்கு தண்ணி வேணும்.
ஜேகி வந்து பார்க்குறான். வயன் வந்து தெரியாமல் அந்த பக்கத்தில் இருக்க தண்ணி அப்படியே தட்டுற மாதிரி தட்டி விட்டா அது வந்து கீழே வந்து ஜேகி பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகி வந்து தண்ணி வாங்க போகிறான். வயன் வந்து வேகமாக ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. ஃபோன் பண்ணிப்பா அங்கிட்டு ஜேகி அங்கே வந்து பார்க்குறத பார்த்தா டக்குன்னு வந்து ஃபோனை கட் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணுறா. அவள் ஃப்ரெண்ட் அந்த மெசேஜ் பார்த்துட்டு என்னடி வாடின்றா நீ வந்து தொட்டி சொன்னீன் அப்படின்னு சொல்லிட்டு வயன் திட்டா. அவள் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வேகமாக அங்கேருந்து கிளம்புறா. ஜேகி வந்து பக்கத்தில் உட்காரான். வயன் பார்த்துட்டு அங்கே புளியோதரை போகிறாங்க, எனக்கு புளியோதரை வேணும், பசிக்குதா, சரி இரு போய் வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜிம்மினை பார்த்துட்டே வாடா போய் புளியோதரை வாங்குவான். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மில் அவன் நின்றுட்டு இருந்திருப்பான். இப்போ 2 பேரும் அங்கே போயிட்டாங்க. கரெக்டாக என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஸ்கூட்டிலன்ட்டு இப்போ எதுக்கடி அவசர அவசரமாக என்னை வர சொல்லி மெசேஜ் பண்ணேன், நான் சொன்னல நான் இன்னும் குளிக்கவே இல்லை, இப்போ பைத்தியம் நீ வண்டி எடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு வயன் வேகமாக போய் அந்த ஸ்கூட்டியில் உட்காண்டான். வயனோட ஃப்ரெண்டு வேகமாக ஸ்கூட்டி எடுக்க அவங்க 2 பேரும் புளியோதரை வாங்கிட்டு கரெக்டாக அந்த சைடு திரும்பி இருப்பாங்க. பார்த்தா வயன் ஸ்கூட்டியில் போகிறான். என்னடா அவன் முன்னாடி தப்பிச்சு போகுது. ஸோ ரொம்ப கஷ்டம்டா, புளியோதரை தின்னு போய்க்கலாம். மச்சான் அது புளியோதரை தின்றா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூலாக கூட்டு போய் உட்காடுறான். என்னடா உன் பாட்டுக்கு தானே எடுத்து கட்டிட்ட. இல்லைடா எனக்கு நேற்றே அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதான் எனக்கு தெரிஞ்சது நீ அவளை விரிக்க பார்த்துட்டேன். இன்னைக்கு எனக்கு பிடிச்சி போனான். அவன் என்ன பேச்சு பேசுகிறான் மனுஷனும் அவன், எனக்கு அது செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. அது இல்லாமல் பேச எனக்கு உரிமை இல்லைல்ல, என்னதான் அவன் சேர்த்து வச்சு பேசினாலும் உடனே நானும் அவ்வளோ கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் ஆயிடுவோமா, உரிமை இல்லை. ஸோ உரிமையோடு பேசணும்னு தோணுச்சு, தாலி கட்டணும்னு தோணுச்சு கட்டிட்டேன். நீ சிட்டியில் வளர்ந்து கேஷுவலாக இருக்க, ஆனால் அந்த பொண்ணு நீ நினைக்கிறல கேஷுவல் கிடையாது போல. பற்றி அசால்ட்டை தப்பிச்சு போயிட்டான். அவளாம் தப்பிக்கலடா, அவ்வளோ தான் மாட்டிட்டான். எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிகி அவன் பாட்டு கூலாக உட்காந்து அந்த புளியோதரை சாப்பிட்டுட்டு இருக்கான். ஒயனோட ஃப்ரெண்ட் வந்து வயனை பார்க்குறான். வயன் வீட்டுக்குள்ளே இறங்கினாலே திட்டு உள்ளே ஓடிட்டான். வாடி அப்படின்னு சொல்லிட்டு வேமா அவளே உள்ளே எடுத்துட்டு கதவை சேர்த்துட்டா. வயன் என்னடி அப்படின்னு சொல்லிட்டு ஒயனை பார்க்கும்போது பார்த்தா வயனோட கழுத்தில் தாலி. ஃபியான்சி பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு இது என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு வயனோட கழுத்தில் இருக்க தாலி தூக்குறா. இன்னொரு வேண்டே என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வரா. வயன் டேடி பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு சரி எங்கே மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆர்வமாக கேட்குறோம். கொஞ்சம் சும்மா இருங்கடி அப்படின்னு சொல்லிட்டு பயமாக போய் அந்த சோஃபாவில் உட்காந்துக்கிட்டான். என்ன மச்சான் கல்யாணத்துக்கு கூட கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வாங்கிக்கிட்டு வராங்க. வயனோ ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு ஷோ நீங்கள் நினைக்கிற மாதிரி இதுவுமே நடக்கலடி, சும்மா இருங்கடி. சரி ஃபியான்சி யார், அந்த பையன் பேர் என்ன, ஃபோட்டோ வச்சுருக்கான், கல்யாணம்லாம் பண்ணிட்டேன், கல்யாணம் பண்ணதுக்கப்புறமாச்சு ஃபோட்டோ எடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு வயன்ட்டு நிறைய கொஸ்டின் கேட்குறான். வயனும் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு வயனை அப்படியே ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸை பெருமாச்சு விட்டுட்டு அப்படின்னு பார்க்குறான். என்னடி அப்படிங்கும்போது வயன் அப்படியே நடந்தது எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறோம். அப்படியே 2 பேரும் ஷாக்கு. அப்படியே கணத்தில் கை வச்சு பார்க்குறா. அது 2 பேரும் கீழே உட்காந்துட்டாளுங்க. என்னடி சொல்கிற, தாலி கட்டிட்டானா ஜஸ்ட்டு வீக்கிட்ட பேசுறதுக்காக, உரிமை வேணும்னு தோணுச்சான் பேசுறதுக்கு, அதுக்குன்னு தாலி கட்டிட்டானா. இவன் இப்போ கூட எனக்கு அவன் பேர் கூட என்னன்னு தெரியாது. உயிரே போகுது. பையன் வேற அடிச்சுட்டாண்டி, அவன் வேற செம்ம கானில் போனான். அவன் தான் என் ஃபியான்சி, எந்த கருமமே எனக்கு தெரியாது. இத்தனை வருஷமா எனக்கு தாடி தெரியாது, அவனுக்கு தெரியும் போடி. தெரிஞ்சு கூட சும்மா என்ன பேச்சு பேசினான் தெரியுமா என்ன. ஆனால் வீச்சு நீர் இவ்வளோ பேசினாராடி, ரொம்ப அசிங்கமாக பேசினான். எனக்கு இது கேட்டப்ப எனக்கு அவன் மேலே துளி கூட அந்த இன்டென்ஷனே கிடையாது தெரியுமா. ஆனால் அவன் பேசும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா, இந்த பேச்சு பேசுகிறான். மனசாச்சே இல்லை வீக் அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து பேசிட்டு ஆள ஆரம்பிக்கிற. ஒருத்தவன்ட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு வயனை ஆக் பண்ணிட்டா. இன்னொருத்தர் சரி விடுமாச்சான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து வயனை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் ஒருத்தி மட்டும் வயனை பார்த்துட்டு, ஆனால் அந்த பையனுக்கு தில்லு பார்த்தியா, டக்குன்னு தாலியே கட்டிட்டான். சே எப்படி ஒரு பையன் என் லைஃப்பில் வரலையே. வயனை ஃப்ரெண்டை பார்த்துட்டு ஐயோ அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கா. கரெக்டாக பார்த்தா அந்த டைம் வந்து டோர் நாக் ஆகுது. வயன் டக்குனா ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்து பயப்படுறா. பையன் இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டானா. இல்லடி அவங்க நம்ம ஸ்கூட்டியில் வந்து போய் ஃபாலோ பண்ண. நான் திரும்பி பார்த்தேன். உனக்கு தான் கண்ணு தெரியாது, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு பார்த்து சிறப்பான அடிப்பேன் அப்படின்றீங்க. சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு காமெடியெல்லாம் பண்ணல. நான் போய் டோர் ஓப்பன் பண்ணவா. வயன் அவளை பார்த்துட்டு அது ஃபைன் இடு என்ன இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம், போய் டோர் ஓப்பன் பண்ணுறேன். அது அப்படிங்கும்போது டோர் விடாமல் நாக்கிட்டே இருக்குது. ஸோ வந்துட்டு வயனோட ஃப்ரெண்டும் போய் டோர் ஓப்பன் பண்ணுறா. அங்கே பார்த்தா வயனோட பேரண்ட்ஸ், வியோட பேரண்ட்ஸ், எல்லோரும் நின்றுட்டுருக்காங்க. வயனோட ஷாக்காக எழுந்திரிச்சிட்டா. வயனோட அப்பா வேகமாக வாங்கிட்டு வந்து வயன் என்ன பண்ணி வச்சுருக்க அப்பா. அது சே வயன் அறிவில்லை அப்படிங்கிறாரு. வயன் அப்படி சைலண்டாக நிற்க அப்பா அப்படின்னு சொல்ல வராங்கிட்டு வயனோட மாட்டு வயனை வந்துட்டு எத்தனை தடவை சொல்லிக்க அவனுக்கு ஃபியான்சி இருக்காங்கன்னு, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஆனால் வந்து அவன் பாட்டு கூலான்னுட்டுருக்கான். வயன் வந்துட்டு மா அப்படிங்கும்போது வந்துட்டு நீங்கள் பாருங்க ஆண்டி ஃபியான்சி இருக்கான்லாம் சொல்லாதீங்க, ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் நான் சரவ லவ் பண்ணுறோம். இப்போ தான் நான் சொல்லி தானே கூட்டிகிட்டு வந்தேன், உங்கள் பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு, நீங்கள் போய் நேராக போய் உங்கள் பொண்ணோட ஹஸ்பண்டே பார்த்துக்கோங்க, என்கிட்ட பேசுகிறது வேஸ்ட்டு. அது இல்லாமல் எனக்கும் சரவ கல்யாணம் ஆச்சுன்னு கிளியராக சொல்லி தானே கூட்டிகிட்டு வந்தேன், அப்புறம் என்ன இங்கே வந்து எப்படி கேட்டுட்ருக்கீங்க.
அவங்க 2 பேரும் அப்படியே வியை திரும்பி பார்க்குறாங்க. அதாவது அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா, நேரா கார் எடுத்துட்டு உங்க பேரண்ட்ஸ் இருந்த இடத்துக்கு போயிருப்பான். அவங்க அப்பா, அவங்க அம்மா வியை பார்த்தோன்னே, "வாங்க மாப்பிள்ளைன்னு" இருப்பாங்க. வந்துட்டு, "வாங்க மாப்பிள்ளை, நீங்கள் என்ன கூப்பிடக்கூடாது. உங்க மாப்பிள்ளையை கூப்பிடணும்." என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வியை பார்க்குறாங்க. வந்து அவங்க அம்மா அப்பா பார்த்துட்டு, "எந்திரிங்க 2 பேரும்." டேய் என்னடா எந்திரிங்கன்னு சொன்னேன். 2 பேரும் வந்து வியை பார்த்து எந்திரிக்கிறாங்க. வாங்க போலாம். அப்படிங்கும்போது வந்துட்டு டக்குன்னு அவங்க பையனோட அம்மா அப்பா பார்த்துட்டு, உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு சரியா, போய் உங்கள் மாப்பிள்ளையும் உங்கள் பொண்ணையும் போய் பாருங்கள். தேவையில்லாம இங்கே உட்காந்துருக்க வேஸ்ட். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், மம்மி நானும் சாராங்கிற ஒரு பொண்ணு லவ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு. போய் நேராக அவங்கள பார்த்துக்க சொல்லுங்கள். நீ வா நம்ம சாரா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கையை பிடிச்சிருப்பான். வயனோட அம்மாவுக்கு ஷாக்கு. என்ன சொல்கிற அப்படிங்கும்போது திரும்பிட்டு, ஆமாம் ஆண்டி இப்போ தான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க பொண்ணு கல்யாணம் ஆச்சு. 10 நிமிஷம் இல்லை, ட்ராவல் பண்ணி வந்ததோடு சேர்த்து ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி தான் அவங்க பொண்ணு கல்யாணம் ஆச்சு. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷாக்காக பார்க்குறாங்க. வந்துட்டு அவங்க டென்ஷனில் என்னப்பா சொல்கிற, நீ பாட்டுக்கு வந்துட்டு என் பொண்ணு எங்கே இருக்கா? வந்து அந்த கோயில் பிளேஸ் சொல்கிறான். அந்த கோவிலா எனக்கு தெரியாது நீ என்ன சொல்கிற அப்படிங்கும்போது வந்துட்டு கிளம்புறோம். வீட அமௌண்ட்டு அவங்க ஊன்ட்டு தானே கேட்குறாங்க, மரியாதையாக நில்றோம் அப்படின்ட்டு இருப்பாங்க. வந்துட்டு வேணா நேராக கொண்டு போய் நாங்கள் விட்டுறேன், பேசுகிறது பார்த்துக்கலாம் உங்கள் பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து அவங்க கார் எடுத்துகிட்டு கூப்பிட்டு வந்திருப்பான். அங்கே பார்த்தா யாருமே இல்லை. இங்கே இல்லைனா எங்கே போயிருப்பா, வீட்டுக்கு போயிருப்பா, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு அவன் அவன் பேரண்ட்ஸை கூப்பிட்டு போகலான்னு பார்த்துருப்பான். அவன் பேரண்ட்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக ஃபோட்டோக்கு இன்னும் எதுன்னு பேசிக்கலாம் போ ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து உள்ளே கூப்பிட்டு வந்திருப்பாங்க. இப்போ அந்த இன்சிடென்ட்லாம் நடந்ததெல்லாம் சொன்னி வயனுக்கு ஷாக்கு. வயனோட அம்மா வயனை பார்த்துட்டு என்னடி இதெல்லாம் போயிடலாம். அம்மா இங்கே பாரு, என் மேலே எந்த தப்புமே இல்லைம்மா. ஆமாம் ஆமாம் ஆண்டி, தப்பு இல்லாமல் தான் நேற்று நைட்டு அந்த பையன் கூட நைட்டு 10 மணிக்கு நடந்து வந்தா. வயன் பார்த்துட்டு நீ வாய மூடு, நீ என்கிட்ட கித்துமே பேசாத, நான் வந்துட்டு பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். வயன் பார்த்துட்டானா, உன்ன மாதிரி ஒரு சீப்பான கேரக்டர் நான் பார்த்ததே இல்லை எப்படி பேசினீல என்ன நீ? ஆனால் என்கிட்ட நீ இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட என்ன ஏதுன்னு கேட்கல. உன்கிட்ட சொல்கிறதுக்கு நானும் தயாராக இல்லை. ஆமாம் அது பெரிய யோக்கியம் அப்படிங்கும்போது வயனுக்கு வந்து கோவம் வந்திருக்கும். டக்குனு வயனோட அம்மாக்கே கோவம் வந்துருச்சு. நீ ரொம்ப பேசுனேன் என் பொண்ணை. ஆண்டி உங்களுக்கு என்ன நினச்சுன்னு தெரியுமா? வயன் பார்த்துட்டு நீ வாய மூடு. நிமிஷம் சைலண்ட்டாக வயனை பார்க்குறான். என்ன நினச்சின்னு எனக்கு சொல்லிக்க தெரியும், இவங்க என் பேரண்ட்ஸ் தானே, எனக்கு பார்த்துக்க தெரியும், நீ வாயை மூடிட்டு கிளம்பி போ, எனக்கு மூஞ்சை பார்க்கவே பிடிக்கல. வயனை பார்த்துட்டு எனக்கு கூட தான் உன்னை பார்க்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேமா வந்து வெளியே போயிருப்பான். அவங்க பேரண்ட்ஸ் கூடயே போயிட்டாங்க. வயனோட அம்மா வயனை பார்த்துட்டு வயன் கின்னடி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்துட்டு வயன் இவ்வளோ தூரம் தள்ளி உன் வீடு இருக்குன்னு எவ்வளோ தூரம் நீ ட்ராவல் பண்ணி வருது, உன் பாட்டுக்கு நான் அம்மான்னு விட்டுட்டு வந்துட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்து ஜிகே உள்ளே வரான். வயன் ஜிகே பார்த்துட்டு இவனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கு. ஜேகே வயனை பார்த்துட்டு இவங்க அப்படின்னு சொல்லிட்டு வயனோட அம்மா அப்பா பார்க்க வயனோட அம்மா அப்பா பார்த்துட்டு இவங்க யாரு? அம்மா அது ஓ அம்மாவா, மாப்பிள்ளை உங்கள் மாப்பிள்ளை. வயன் அப்படியே ஜிகே ஹான்னு ஷாக்கில் பார்க்குறான். ஜிகே பார்த்துட்டு ஆண்டி நான் தான் உங்கள் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இல்லைண்ணா அத்தை, மாமா நான் தான் உங்கள் மாப்பிள்ளை. 2 பேரும் ஜேகே பார்த்து முறைச்சிட்டு இன்னும் வயன் இதெல்லாம் அம்மா அது அப்படிங்கும்போது ஜேகே வந்துட்டு ஏதோ பேசுகிறான். வயன் வந்துட்டு மாமா சத்தியமாக எனக்கு இந்த பையன் யாருன்னே தெரியாது அப்படின்றான். ஜேகே அம்ஷம் அப்படியே சலண்டா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். வயன் வந்து அப்படியே நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டா. வயனோட அப்பாவுக்கு இப்போ மேலே தான் செம்ம கோவம் வருது. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்லாம் சொல்லாமல் அவள் வந்து என் கூட தான் இத்தனை நாள் சுற்றினா, எனக்கு ஃபியான்சின்னு அவளுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரில, எனக்காக தான் அவ்வளோ அழகாக கிளம்பி தான் நாங்கள் என்ன பார்த்தா இன்னொரு பையனை கூப்பிட்டு டக்குன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டா, உங்கள் பொண்ணு எப்படி இருக்கா பாருங்க அப்படின்னு கேட்டு போயிருப்பான். உங்கள் அப்பாவுக்கு அதெல்லாம் நினைக்கும் போது எப்படி பேசிட்டா என் பொண்ணு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இங்கே ஜேகே வந்துட்டு அவன் பாட்டு கொள்ளான்னுட்டு இருக்கான். அங்கிள் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் ஜேகே பார்த்துட்டு நீ யாருப்பா? நானா, என் பேர் ஜியான் ஜங்கு. உங்கள் அப்பா அப்படியே ஜேகே பார்த்து முறைச்சிட்டு நீ என் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணதை நினைக்கும் போது எனக்கு ஒரு சைடு ஓகேன்னு தோணும், ஆனால் சப்போர்ட் பண்ண தாலி கட்டுவியா? இங்கே பாருங்க அங்கிள், எனக்கு உங்கள் பொண்ணு பிடிச்சிருந்துச்சி, அதுவும் பார்த்தோன்னே பிடிச்சிதான், அதனால தான் தாலி கட்டேன். ஆனால் என்ன என் பொண்ணாட்டி அவள் பாட்டுக்கு என்னை கழட்டிட்டு வந்துட்டான். அவளுக்கு தான் என்னை பார்த்தோன்னே பிடிக்கல போல, ஆனால் என்னை பார்த்தா எல்லா பொண்ணுக்கும் பிடிக்கும், அப்படி தானே கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே 2 பொண்ணையும் பார்த்து கேட்குறா. அவங்க 2 பேர் ஜிக்கி பார்த்துட்டு பார்க்கவே அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வர சிரிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து முறைச்சிட்டு சும்மா இருங்கடி அப்படிங்கும்போது வயனோட அப்பா வயனை பார்த்துட்டு வயன் இவ்வளோ நேரம் என்ன நினச்சிங்கதோ இப்போ நீ சொல்கிற அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வயன் பார்க்குறா. நீ சொல்லு அப்படின்னு வயனாவது என்னென்ன இன்சிடென்ட் நடந்துச்சு, நேற்று நடந்தது, இன்றைக்கி நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டா. என்ன வயன் இதெல்லாம்? அப்பா அது அவனும் சாராவும் லவ் பண்ணுறாங்கன்னு தெரியும்ப்பா, அவங்க லவ்வுக்காக நான் ஹெல்ப் பண்ணேன், கடைசியில் அவன் என்னை இப்படி பேசிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வயன் அவங்க அம்மாவை ஹக் பண்ணிட்டு செம்மையாக வருவாங்க. அம்மான்ட்டு எவ்வளோ நல்ல பையன் நினச்சேன், அவன் ஏன்ட்டு இப்படி பேசுகிறான், அவன் நல்ல பையன்தாம்மா, அவன் எல்லாத்தையும் தப்பு புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து கண்ணை தொடச்சிட்டு சொல்கிறா. ஜெகி பார்த்துட்டு யார் அவன் நல்ல பையன், உனக்கு என்ன பேச்சு பேசுகிறாங்க, எனக்கு வந்த கோத்துக்கு அப்படியே மூக்கு முறையில் ஒட்டச்சாரணும்னு தோணுச்சு. வயன் அப்படியே திரும்பி ஜேகே பார்க்குறா. வயனோட பேரண்ட்ஸ் இருந்துச்சு ஜேகே ஷாக்காக தான் பார்க்குறேன், ஏன்னா அவன் செம்ம கோவத்தில் பேசுகிறான். சரி இங்கே பார்ப்பா தம்பி, நீ என் பொண்ணை காப்பாற்றின வரைக்கும் ரொம்ப தேங்க்ஸ்,
அவள் ரொம்ப பேசிட்டான், அவனை அடிச்சிட்டேன், என் பொண்ணு காப்பாற்றிட்டு எல்லாம் சரி. தாலி இருக்குல்ல, கழட்டி வாங்கிட்டு போ. ஹலோ மாமனாரே, நிமிஷம் அவங்க அப்படியே ஜெயிக்க பார்க்குறாங்க. அது நான் கட்டினது, கழட்டி வாங்கிட்டு போவா. அவள் ஏன் பொண்டாட்டி. ஒரு நிமிஷம் ஜேகே பார்த்துட்டு, ஏன்டா நீ சைக்கோ மாதிரி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஜேகே வந்து டக்குனாங்க இருக்க சேருக்கு வந்து இழுத்து போட்டு கால் மேலே கால் போட்டு, அவள் ஏன் பொண்டாட்டின்னு சொன்னேன் சரியா. தாலியெல்லாம் வாங்கிட்டு போக முடியாது. என் பொண்டாட்டியை கொடுத்தீங்கன்னா தங்கத்தில் தாலி வாங்கி போட்டு உங்கள் வீட்டுக்கு கொண்டு வருவேன். சாரா நீ அப்படிங்கிற மாதிரி என்னோட அப்பாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. என்னோட அப்பா பார்த்து, இங்கே பாருப்பா தம்பி, உன் இஷ்டத்துக்கு தாலி கட்டினா அப்போல்லாம் உன் பொண்டாட்டி ஆக முடியாது சரியா. நீ என் பொண்ணு கட்டினது இல்லாமல் எத்தனை பேருக்கு. ஹலோ அங்கிள், இப்படிலாம் பேசுனீங்கன்னா என்கிட்டலாம் ரெஸ்பெக்டாக எதிர்பார்க்காதீங்க. அவர் அப்படியே சைலண்ட்டாக ஜேகே பார்க்குறாரு. ஜேகே பார்த்துட்டு, உங்கள் பொண்ணுக்கு மட்டும் தான் தாலி கட்டினேன். என் லைஃப்பில் இத்தனை வருஷத்தில் ஒரு பொண்ணை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சதுன்னா அது உங்கள் பொண்ணு தான். கல்யாணம் பண்ணால் உங்கள் பொண்ணு தான் பண்ணணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டேவே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். செகண்ட் டே தாலி கட்டிட்டேன், அவ்வளோதான். அதை தாண்டி வந்துட்டு வேறு எத்தையும் பேசாதீங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு உங்கள் பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் தாலி கட்டிட்டேன். நான் நாளைக்கு அம்மா அப்பா கூப்பிட்டு வரேன். ஊரே கல்யாணம் வச்சு கொடுத்துருங்க. ஏன் பொண்ணுட்டே என்கிட்டே கொடுத்துருங்க. லூஸாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜேகே பார்த்து கேட்குறாரு. ஜேகே கூலாக பார்த்துட்டு, லூஸெல்லாம் இல்லைங்கல், லூஸாக இருந்தால் நான் எப்படி உங்கள் பொண்ணுக்கு தாலி கட்ட முடியும், இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு யோசிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பட்டு கூலாக பேசுகிறான். எனக்கு நிமிஷம் ஷாக்கு. இங்கே பாருங்கள், கடைசியாக ஒரே விஷயந்தான். நாளைக்கு எங்கள் அம்மா அப்பா கூப்பிட்டு வரேன், பேசுகிறேன். எனக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்து அனுப்பிட்டே இருங்க. இப்போ கூட என் பொண்ணாட்டி தான் எனக்கு கூப்பிட்டு போக முடியும். பட் என் பேரண்ட்ஸ்க்கு தெரியாதுல, நான் கூட்டிட்டு வரேன், தாலி கட்டி கொடுத்துருங்க அவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பட்டு கூலாக பேசிட்டு இருக்கான். உங்கள் அப்பா கோவமாக வருது. அவர் திட்டலான்னு பார்க்க, இவன் பைத்திய மாதிரி பேசுகிற மாதிரி உங்கள் அப்பாவுக்கு ஃபீல் ஆகுது. உங்கள் அப்பா வந்து நேராக வந்து உங்கள் கையை பிடிச்சி திருப்பி போயிருப்பாரு. அங்கிள் வீட்டு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க, எங்கள் அம்மா அப்பாவோட வரேன். எனக்கு தெரிஞ்சு நீ பைத்தியமாக தான் இருப்பேன். கண்டிப்பாக உன் பேரண்ட்ஸ் இதுக்கு ஒத்துக்கிட்டு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு போயிருப்பார். அவர் வந்து அதுவும் வைனிங் கூட்டிகிட்டு போகிறாரு. ஜேகே கூலாக வந்து வயனை பார்த்துட்டு, மனாட்டி நாளைக்கு பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூலாக சிரிக்கிறான். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் ஷாக்லன்னு பார்த்துருக்காங்க. ஜேகே பார்த்துட்டு, அவள் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க, அழகாக இருக்கீங்க 2 பேரும், அட்ரஸ் கொடுப்பீங்களா? கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வயனோட வீட்டு ட்ரெஸ்ஸையும் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஜிமின் பார்த்துட்டு வந்து துருடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வீட்டில் எடுத்துகிட்டு போகிறப்ப திட்டிகிட்டே போகிறான். டீ ஒரே பேர் இருக்காங்க, என்னடா பண்ணுறோம், உன் பாட்டுக்கு தாலி கட்டுற, உங்கள் அம்மா பாட்டு போய் இப்படி பேசுகிற, டீ பைத்தியம் தான்டா நீ, போடா அப்படின்னு சொல்லிட்டு என் பாட்டு கூலாக போயிட்டு ஜேகே போய் அவங்க பேரண்ட்ஸ் கால் பண்ணுறா. ஜேகேயோட அம்மா ஃபோன் எடுத்துட்டு, என்னடா அம்மா, நான் ஒரு பொண்ணுக்கு இன்றைக்கி தாலி கட்டிட்டேம்மா, அது என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு, அவங்க அப்பா ஒரு பாட்டு வீட்டு கூப்பிட்டு போயிட்டார், நாளைக்கு வந்து என்ன ஏசுன்னு பேசி எனக்கு கல்யாணம் பண்ணி வையேன். ஜேகே குடிச்சிருக்கியோ? அம்மா, ஏண்டா பட்டி இப்படி குடிச்சு பாடு பண்ணுறேன்னா? ஐயோ பட்டி பயலே, அம்மா படா லூசி பயலே, குடிச்சிட்டு எப்படி பேசுகிறான் பாரு பேரண்ட்ஸ்கிட்டே, பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜேகே கூலாம் திட்டிகிட்டு இருக்காங்க. மா நிஜமாக நான் ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டிட்டேன், எனக்கு அவள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறான். இதுக்காக தாலி கட்டினியாடா? ஜேகே நிஜமாக சொல்கிறேன், குடிச்சிட்டு சொல்லனாலும் இந்த கதை நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து டென்ஷனில் ஃபோன் வச்சுருப்பான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி இதே விஷயத்த சொல்கிறான். அவங்க அப்பா வந்துட்டு, என்ன ஜேகே சொல்கிறப்பா, நிஜமாக அந்த விஷயம் நினச்சி நாளைக்கு நீங்கள் 2 பேர் வரலன்னா செம்ம டென்ஷன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து திட்டிட்டு ஃபோன் வச்சுட்டான். ஜீவின் ஜேகே பார்த்துட்டு, இப்போ நீ சொல்கிறதான் பேரண்ட்ஸ் நம்புவாங்கன்னு நினைக்கிறான். லூசு தாண்டா நீ, சத்தியமாக அது யாருமே நம்ப மாட்டாங்க அப்படிங்கும்போது வயனை வந்து நிறையா வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருப்பாங்க. வயனோட பாட்டி வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன ஃபியான்ஸே பார்த்துட்டு வயன் என்ன சொன்னான் அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படியும் வயனை பற்றி ஷாக் ஆகிட்டாங்க. என் தாலியோட உள்ள வந்துட்டுருக்கான். இல்லைடா இது என்னையை கூட கூப்பிடாம போய் பேத்திக்கு தாலி கட்டி கூப்பிட்டு வந்தேன், நல்லா இருக்குடா, வீவாவில் ஒன்றும் சுற்றுறாங்கன்னு தெரியும், அதுக்குன்னு இப்படி தாலி கட்டியோட வீட்டுக்கு கூப்பிடுறோம்மா, முதல்ல சும்மா இருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டென்ஷன் வந்து உள்ளே போயிருப்பார். என்னாச்சு இவனுக்கு என்ன கடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேராக வந்துட்டு வயனோட அம்மாவை பார்க்குறாங்க. வயனோட அம்மான்ட்டு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே விஷயம் முழிக்கிறாங்க. என்னடி அப்படிங்கும்போது அவங்க நடந்தெல்லாம் சொல்கிறாங்க. என்னடி சொல்கிறேன், இப்படி தான் நினச்சி அப்பயே சொன்னேன், இந்த பையனும் கண்டிப்பாக வயனை லவ்வே பண்ண மாட்டாங்க, 2 பேர் ஃப்ரெண்டாக இருப்பாங்க, அதுவும் அவன் கொஞ்சம் டாக்ஸிக் தான் அப்படிங்கிறது எனக்கு அப்பயே தெரியும். என் பேத்திக்கு அவன் செட் ஆக மாட்டா, இந்த பைத்தியக்காரன் கேட்டானோ அவனுக்கு தான் கொட்டி கொடுப்பேன் நான். இப்போ பாரு எப்படி பேசியிருக்கான் என் பேத்தியை, முஞ்ச பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. வயன் நேரம் ரூமுக்கு போயிருப்பான். சரி இப்போ தாலி கட்டின பையன் எப்படி இருக்கான்? அவன் அழகாக தான் இருக்கான், ஆனால் கொஞ்சம் மெண்டல் மாதிரி பேசுகிறான். மெண்டல் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி பார்க்குறாங்க. இப்படிலாம் பேசணும் அப்படிங்கும்போது, இதெல்லாம் மெண்டல் கிடையாது, அவனுக்கு பிடிச்ச பொண்ணுக்காக பேசியிருக்கான். அத்தை நீங்கள் வயனோட பாட்டி, தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே சைலண்ட் ஆகிட்டு, என்னமோ என்ன சொன்னா நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்கானா? அத்தை இந்த விஷயம்லாம் எங்களுக்கு ஷாக்காக இருக்குது, நீங்கள் பட் கூலாக டீல் பண்ணுறீங்க. அது என்னடி எல்லா கல்யாணமும் ஒரே மாதிரி இருக்குமா? இப்படிலாம் நடக்கும், ஈவன் என் கல்யாணம் கூட டிஃப்ரெண்ட்டாக தான் நடந்துச்சு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நானே பிரச்சனை ஓடி போயில கல்யாணம் பண்ணிட்டோம். அத்தை ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டு இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அந்த தாலி கட்டின பையன் பேர் கூட இன்னும் வயனுக்கு தெரியல.
இப்போ அந்த பையன் ஜீவன் ஜெகம்னு சொன்னதுக்கப்புறம் தான் அப்போ பேரே தெரியுங்கிறோம். எப்படி இருக்க பாருங்க எனக்கு. ஆனால் இப்போ புருஷன் பேர் தெரிஞ்சிச்சுன்னா அது பத்தலையா? சுத்தம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெளில போயிருக்காங்க. நீங்கள் வயனோட பாட்டி வந்துட்டு இவங்க சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது நல்ல பையனாக தான் இருப்பான்னு தோணுது. சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது அவங்க கொஞ்சம் கூலாக தான் இருக்காங்க. பெரியவங்கிறப்ப நிறைய விஷயத்த பார்த்துருப்பாங்க. அதனால இவங்க வந்துட்டு சரி அவன் நேரில் வரட்டும் பார்க்கலாம், குடும்பத்தை வச்சு பேசலாம், அது என்னென்னா அதுக்கப்புறம் மூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது அவங்க கொஞ்சம் கூலாக இருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஜேகேயோட பேரண்ட்ஸ் வந்துட்டாங்க. ஜேகே வரலன்னா அவ்வளோதான் கத்தவும் 2 பேர் வந்திருப்பாங்க. ஜேகே பார்த்துட்டு ஜேகேடம்மா இப்போயாச்சும் போதையிலன்னு தெரிஞ்சியா? ஜேகே அவங்க அம்மா பார்த்துட்டு நான் குடிக்கவே இல்லைன்றான். என்னடா இதெல்லாம் போது அவன் திருப்பி அதே விஷயத்த சொல்கிறான். ஜேகே அது நீங்கள் கிளம்புங்க நம்ம அந்த பொண்ணு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூலாக பேசுகிறான். ஸோ அதுக்கப்புறம் நேரம் வந்து வயன் வீட்டுக்கு தான் கூப்பிட்டு வரான். வயனோட வீட்டை பார்த்துட்டு அவங்க அம்மா அப்பா பார்த்துட்டு இதெல்லாம் சத்தியமாக சுத்த பைத்தியக்காரத்தனமாக இருக்குது ஜேகே. அம்மா இப்போ உள்ளே வரீங்களா இல்லையா? வரேன், என்ன பண்ணுறது, உன்னை பெற்று வச்சுட்டு சத்தியமாக பைத்தியம் தான் நீ. சரி உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூலாவும் உள்ளே கூப்பிட்டு வரான். அங்கே பார்த்தா வந்து வயனோட அப்பா வந்து உட்காந்து அவர் பாட்டு நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கா. வயனோட அம்மா சமைச்சிட்டு இருந்திருப்பாங்க. சவுண்ட் கேட்டுனா அவங்க 2 பேரும் நிமிந்து பார்க்குறாங்க. அங்கே ஜேகே வந்து விளையாட்டு அத்தை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, சமைச்சிட்டு இருக்கீங்களா? அத்தை நான் காலையில் சாப்பிடவே இல்லை. எனக்கு சேர்த்து சமைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூலாக கேட்குறோம். சீக்கிரம் மாட்டி சும்மா விடும் அப்படிங்கும்போது அவங்க கரெக்டாக அப்போ தான் நிமிந்து பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா வயனோட அம்மா அப்பா 2 பேர் இருப்பாங்களா, அவங்க 2 பேர்த்த பார்த்து இவங்க 2 பேர் ஷாக்கு, இவங்க 2 பேர்த்தையும் பார்த்தா அவங்களுக்கு ஷாக்கு. அவங்க அப்படியே அவங்க 2 பேர்த்தையும் பார்த்துட்டு வயனோட அப்பா அப்படியே ஜேகே பார்க்குறாரு. அவர் அப்படியே ஜேகே பார்த்து நிமிஷம் ஷாக் ஆகிறார். ஜேகே வந்துட்டு இப்போ எதுக்கு இவர் முழிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அவங்க பேரண்ட்ஸும் அப்படி தான் முழிக்கிறாங்க. இவனுக்கு ஒன்றும் புரியல, ஏன் எல்லாம் முழிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த வாய்ஸ் கேட்கவும் புதுசாக என்னடா வாய்ஸ் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்லேருந்து வந்து பாட்டி வெளியே வந்திருப்பாங்க. ஒயின் கூட உட்காந்துருப்பாங்க. ஒயின் வந்துட்டு என்ன பாட்டி இதெல்லாம் அப்படிங்கும்போது பாட்டி வந்து ஒரு மாதிரி நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. இல்லடி அது என்னதான் இருந்தாலும் அரேஞ்ச் பண்ணி நம்ம தெரியாத ஒரு பையனை கல்யாணம் பண்ணுறது தானே, அந்த மாதிரி இந்த விஷயம் நினச்சிக்கோ, பட் இது இன்னும் உனக்கு கேஷுவலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ கரெக்டாக அந்த சவுண்ட் கேட்கவும் பாட்டி வந்துட்டு யாரே உன் புருஷனும் பாட்டே அப்படிங்கும்போது சரி இருடி நான் போய் பார்த்துட்டு, நான் வேறு இந்த பையனை பார்த்ததுல வாய்ஸ் கேட்டதில்ல, புதுசாக ஒரு பையன் வாய்ஸ் வந்து நம்ம வீட்டில் இது நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே வந்திருப்பாங்க. அவங்க வெளியே வந்தவங்க அங்கே நிற்கிற 3 பேர்த்தை பார்த்தா அவங்களும் ஷாக்கு. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. ஸோ ஒன் ஷார்ட்டாக போடலாம் நினச்சேன், பட் செகண்ட் பார்ட் வந்துருச்சு. ஐம் சாரி, என்ன மன்னிச்சிக்கோங்க, கொஞ்சம் டைம் இல்லை. இப்போயே மணி 6 ஆயிடுச்சு. 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன், 6 மணி ஆகிடுத்தோ, என்ன பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் சூன் ரெக்கார்ட் பண்ணி போகிறேன். டாட்டா பாய், ஐ லவ் யூ.